ஆமா ப்ரோ. எப்படி இருந்துச்சு? எல்லா மீமையும் தூக்கி ஒரு மிக்சியில அரைச்சு வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் என்ன கதைன்னு கூட சொல்லல ப்ரோ. டவுட் இல்ல அந்த படம் பாத்தீங்களா? இல்ல அந்த படம் பாத்தீங்களா? அங்கேயே உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. உங்க ரியாக்ஷன் என்ன இருந்திருக்கு அந்த இடத்துல? அங்க என்ன பதில் சொன்னீங்க நீங்க? அந்த படத்தை நான் பார்த்தது என்னன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். சொல்லலாம் நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ப்ரொடியூசர் தான் ஃபன் பண்ணியிருந்தாரு. அவரோட தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. அதில் அவர் தான் வந்து என்னை கூட்டு போய் படம் காட்டினாரு. படம் பார்த்தோன்னா வெளில வந்து நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தைனா, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டில் வந்து உங்கள் பேர் எடுக்க சொல்லுங்க, இந்த படத்துல உங்க பேர் வர்றது உங்களுக்கு அவமானம் சொன்னேன். நிறைய மோசமான படம்லாம் இங்க இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம ரொம்ப நாளா எஸ்கேப் ஆயிட்டு இருந்தேன். எப்படி ப்ரோ இந்த படத்தெல்லாம் பார்க்காம ஓடிடில வாங்குறாங்க, ரிலீஸ் பண்றாங்க? இல்ல விலைக்கு வாங்கிட மாட்டாங்க, ரெவன்யூ ஷேரிங்ல ஏதோ போட்டிருப்பாங்க. கார்த்தி கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. இல்ல படம் வந்து சொல்றீங்களா? அது பயங்கரமா கிரிஞ்சு படங்க. கிரிஞ்சு படம்னா கிரிஞ்சு மேக்ஸ், ப்ரோ மேக்ஸ் மாதிரி. அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படத்தை உங்ககிட்ட கூட ஒரு படத்தை திடீர்னு எடுக்க சொன்னா கூட அந்த மாதிரி எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி படம். உங்களுக்கு சினிமா சம்மந்தம் இல்லைல்ல. உங்களை கூப்பிட்டு ஒரு படம் எடுக்க சொன்னா எப்படி எடுப்பீங்க? கேர் கூட இருக்கலாம், பட் ஆனால் நீங்களே இப்படி எடுக்க மாட்டீங்க படத்தை. அந்த மாதிரி படம். ஆனா எப்படி இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ப்ரொடியூசர் கிடைக்குது? இந்த மாதிரி கதைக்கெல்லாம் எப்படி ப்ரொடியூசர் அமையுது? எப்படி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்கன்னே தெரியல ப்ரோ. அதான் சினிமா. என்ன ப்ரோ, விஜய் அண்ணா மோடிக்கு விஷ் பண்ணிட்டாரு, பவனுக்கு விஷ் பண்ணிட்டாரு, நாயுடு கூட விஷ் பண்ணிட்டாரு, பட் டிஎம்கேக்கு எதுவும் விஷ் பண்ணலையே. டிஎம்கேக்கு எதுக்கு விஷ் பண்ணோம்? இதான் எதுக்காக விஷ் பண்ணோம்? ரஜினி எல்லாம் விஷ் பண்ணாரு. கார்த்தி எனக்கு ரஜினி அவரு வந்து எல்லா பக்கமும் விட்டுருவாரு, விட்டுருங்க அவரு. கார்த்தி எனக்கு ரஜினி டவுட் ஒண்ணு. விஜய் வந்து 26 எலெக்ஷனுக்கு வரப்போதில்ல, 2026 வரப்போகும் போது திமுக எதிரான அரசியல் தான் பேச ஆகணும். அதுதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரியாம பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பசங்க வந்து தெரியாம நம்மகிட்ட சண்டை போட்டுட்டே உட்காந்துருக்கானுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுதான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. விஜய் பாலிடிக்ஸ் வந்து அகேன்ஸ்ட் டிஎம்கே தான் ரொம்ப தெளிவா தெரியும். இந்த பசங்க வந்து என்னன்னா அதை புரியாம சும்மா நம்மகிட்ட கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இதே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டைம் எடுக்கும் தெரியும். இன்னும் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அவங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். கார்த்தி ரஜினி பத்தி தான் ஒரு டவுட். ஹலோ. இல்ல ரஜினிக்கு இன்பில்டாவே ஓவர் 20-30 இயர்ஸ்ல இருந்து ஒரு செல்வாக்கு இன்பில்டாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சந்திரபாபு நாயுடு ரஜினி க்ளோஸ் ஃப்ரெண்டு, அரசியல் தரப்பா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ரஜினிக்கு தமிழ் சினிமா மற்ற நடிகரை விட அவருக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ ரஜினிக்கு வந்து இந்தியா ஃபுல்லா செல்வாரு. இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. ஆனா பெரிய லெவல்ல அவரை வந்து அரசியல்வாதிகளும் சரி எல்லாரும் சரி அவரை மதிக்கிறாங்க. எந்த நடிகர் விஜய் கூட அது சுத்தமா இல்ல, அஜித்துக்கு இல்ல, ரஜினி கமல் அந்த மாதிரி. இது ரஜினிக்கு மட்டும் என்ன ஆரம்பத்துல இருந்தே பார்த்தாவே அது ஒரு பிரமிப்பாவே இருக்கு. அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அம்பானி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க.
மோடி இதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. அவருக்கான பெரிய செல்வாக்கு இருக்கு இப்போ. அந்த நம்ம நிறைய டைம் வந்து ரஜினி விமர்சனம் பண்ணி பேசும்போதெல்லாம் வந்து என்னங்க அவர்லாம் இப்படி பேசுறீங்க, என்ன தெரியுமா அப்படி தெரியுமா அப்படின்னு நம்பிட்டு வருவாங்க. பாஷா படத்துல அவர் யாருன்னு தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு ஒரு சண்டைக்கெல்லாம் வருவாங்க நிறைய பேர். என்னங்க சொல்லுங்க, அவங்க நிச்சயம் சொல்லுவாங்க, இந்த பாஷா படத்துல வர மாதிரி சொல்லுவாங்க, நாங்க உத்தரப்பிரதேசில் ஷூட்டிங் போனப்ப என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே பாஷா சீன் மாதிரியே இருக்கும். அது என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த மாதிரி தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது அவருக்கு உண்மையில செல்வாக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கு, எங்க போனாலும் இருக்கு. அது உண்மைதான், அது உண்மைதான். ரஜினி எங்க போனாலுமே அவருக்கு வந்து அங்க இருக்க கவர்மெண்டே வந்து பெருசா அவருக்கு மத்த நடிகருக்கு தமிழ் சினிமா அப்படி இல்ல, ரஜினி ஈக்குவலுக்கு ஒரு இன்னொரு அந்த ஒரு ஃபயர். அவருடைய இமேஜ் பெருசாயிருச்சு, ரொம்ப பெருசாயிருச்சு. பொலிட்டிக்கலா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எப்படின்னு தெரியல, பட் ஆனா வெளியிலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இமேஜ் ரொம்ப அதிகம். இன்னும் பிஜேபியில அவரோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப நீங்க அதிகம். சொன்ன விஜய் வந்து வழியில கட்சி ஆரம்பிச்சாரு, ஆனா ரஜினிக்கு வந்து எப்ப கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு வெயிட்டிங்லயே இருந்தது. அது 96ல இருந்து ஆரம்பிச்சா கூட மக்களா இருக்கட்டும், ரஜினி ரஜினி ரஜினின்னு ஒரு 90ஸ்ல சந்திரபாபு நாயுடு ராமாராவுக்கு எதிராக கட்சியை பிடிக்கும் போது ஐ திங்க் ரஜினி கூட போனார்ல, அங்க இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் பேசி சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்டா பேசுறதுக்கு. இந்த பேட்டை படத்தப்ப ஒரு கேள்விப்பட்டேன். பேட்டை படத்தப்ப இந்த இதுல வந்து ஷூட் பண்ணாங்க நினைக்கிறேன், அந்த உத்தரப்பிரதேஷ்லயும் அங்கேயோ ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணவும் ரஜினி படத்துக்கு பர்மிஷன் வேணா, அங்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஷூட்டிங் பர்மிஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஷூட்டிங்கு இந்த மாதிரி எடுக்கிறோம் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த ரஜினி படத்துக்கு அந்த ஷூட்டிங் பர்மிஷன் கொடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அவர் ஏன் யோகி டிவில க்ளோஸா இருக்காரு அதெல்லாம் அடுத்தது. பட் அதை தான் ரஜினி படத்துக்கு அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் பர்மிஷன் டிலே பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் கொடுத்த ரிவீட்ல கதறிட்டு வந்து அவர் நேர்ல வந்திருக்காரு. சார் இந்த மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. ஆனா இவருமே பெருந்தன்மையா எடுத்துட்டாரு. அதெல்லாம் இவருமே பெருந்தன்மை சார், அப்படிலாம் இல்லை சார். அவர் ஷூட்டிங் நடக்கும் போது அங்க லோக்கல்ல இருக்க ஆளுங்க, லோக்கல்ல இருக்க இது போலீஸை தாண்டி அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க சின்ன சின்ன ரவுடி இருப்பாங்கல்ல, ரவுடிகள், அவங்க வரைக்குமே பாதுகாப்பு அவருக்கு. அந்த மாதிரி ப்ரோ அவங்க ஜெனரேஷன் அந்த மாதிரி சொல்லுமா சொன்னாங்க. அதுதான் மத்த ஹீரோஸோட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அவர் வந்து 25 வயசு அதிகம் மத்த இப்ப இருக்க ஹீரோஸோட. 25 வருஷம் கழிச்சு கூட ரஜினி செல்வாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற, சமகாலத்துல இருக்கவங்க அது வேற. கம்பேர் பண்ண முடியாது. விஜய் அஜித்துக்கு 60-70 ஆனா கூட அம்பானி வான் கூப்பிடுற அளவுக்கு இல்லங்க, அவர் 50 வயசுலயே வந்து பெரிய ஆளா தான் இருந்தாரு. சந்திரபாபு நாயுடு டிடிபி பார்ட்டிய ராமராவுக்கு எதிராக பிடிச்ச போது அந்த எம்எல்ஏஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு இங்க இருந்து போனார் ரஜினி. சோ அவருக்கு அப்பவே சவுத் இந்தியால ஒரு வாய்ஸ் இருந்துச்சு. நீங்க ரஜினி ஹேட்டர் நினைச்சு ரஜினி இல்ல, அங்க இருக்க கலெக்டர், அங்க இருக்க இவங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ரஜினிகிட்ட வந்து சார் எப்படி இருக்கீங்க, ஓகேவா சார், ஷூட்டிங்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிற மாதிரி. அதை சொன்னாங்க, பாஷா சீன் மாதிரிங்க. ரஜினி ஒரு இடத்துக்கு போனார்னா அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து ரஜினி சார் அது ஓகேவா இது ஓகேவான்னு கேட்கற மாதிரி இருக்கும். ரஜினி அவருக்கான செல்வாக்கு இருக்குங்க, பயங்கரமா இருக்கு. அஜித் விஜய் 60-70 வயசானா கூட இந்த செல்வாக்கு இருக்குமா தெரியாதுன்றாங்க. அது வரும்போதுதான் ப்ரோ தெரியும். அது 50 வயசுல ரஜினி புடிச்சிட்டாங்க. அஜித் இல்ல பொலிட்டிக்கலியுமே ஒரு பாலிடிக்ஸ்லயும் பெரிய இன்ஃப்ளூயன்சர். அவர் யாருமே பழச்சிக்க மாட்டாங்க ரஜினி இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்க ரஜினி ஹேட்டரா நீங்க நினைச்சு யோசிக்காதீங்க, பொதுவா யோசிங்க. அதனாலதான் கலைஞர் எப்போதுமே ரஜினியை பக்கத்துலயே வச்சுப்பாரு எந்த ஃபங்க்ஷன் எதுனாலும். பொதுவா சும்மா அந்த இருக்கிறதா ரஜினி ஹேட்டர்னு யோசிக்காது. நான் அஜித் ஃபேன் தான், ரஜினியை முட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, சொல்றேன். அது ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டேன், என்னடா இந்த மனுஷனுக்கு மட்டும் எல்லாமே இதாவே இருக்கு, மத்த நடிகர் இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதான் எனக்கு கார்த்திக் கேட்கணும். அது கமலுக்கு அது லிஸ்ட்ல இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல, அவர் இந்த காலா அண்ணாத்த இதெல்லாம் பண்ணி டம்மி ஆயிட்டாரு சினிமால கொஞ்சம் பீரியட், அதனால எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ 2000s எல்லாம் அவருக்கு பெரிய ஃபேம் இருந்துச்சு. அமிதாபோட நேஷனல் மீடியா டிபேட் எல்லாம் வரும், அமிதாபா ரஜினியா அப்படிலாம் வரும். இல்ல இப்பயுமே இருக்குங்க, இப்பயுமே இருக்கு. அவரு இந்த அரசியல தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஒரு அவப்பேர் வந்தாலும் அது அப்படியே வேற மாதிரி, ரஜினினா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. அதுதான் அதுக்கு அந்த மாதிரி ரஞ்சித் நல்லா வச்சு செஞ்சுட்டாரு அந்த 2 படம் அடுத்து இருக்கு. அதுல அவருக்கு அப்படியே பேக் ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இருந்து யாருமே முக்கிய புள்ளிங்க போன மாதிரி எனக்கு தெரியல, ரஜினி மட்டும்தான்
அவங்க பதவி ஏற்பு நெருக்கமா இருந்துச்சா, அதனால வேற யாராவது போயிருக்காங்க கருத்து ரஜினிக்கு அப்புறம்? சினிமா நடிகர்களா? சினிமா வந்து யாரும் போயிருக்க மாட்டாங்க. அரசியல்வாதிங்க போயிருப்பாங்க. சினிமா சினிமா நடிகர்கள் நடிகரை வந்து ரஜினி யாரும் போயிருக்க தவிர்த்து வேற மாட்டாங்க. யாராவது நடிக்க போயிருந்தா மாட்டாங்க. வச்சு செஞ்சிருவாங்க, அதனால போக மாட்டாங்க. இல்ல அட்லி போயிருக்காரு, அட்லி போனாங்க. அட்லி போயிருக்காரு இல்லையா? ஷாருக் கூட போயிருக்காரா? எதுக்கு இதுக்கு இது மோடியோட அம்பானி அம்பானி இதுக்கு அம்பானி ஃபங்க்ஷன் அதை விட்டுருங்க. அது அம்பானியை விடுங்க, நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் பதவி ஏற்பு. நான் சொல்றது மோடியோட பதவி பத்தி ஏற்பிடல அது மற்ற சொல்றேன். நடிகர் போனா வச்சு செஞ்சுதான், நடிகர் கூப்பிட்டாலும் போயிருக்க மாட்டாங்க. எப்ப ஆள விடுறா சாமி. என்னங்க வச்சு சேர்றதுக்கு என்ன இருக்கு? பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கு பதவி ஏதாவது இருக்காரு. பேச எனக்கு ஒன்றும் ஆரம்பிச்சிருவாங்க. புரியல. ஓட்டு வாங்கி தானே சரி, சங்கி நீ போயிட்ட, ஓட்டு சீட் எல்லாம் எப்படி வாங்கி நீ தானே பதவி பிரைம் ஏற்பு மினிஸ்டர் போல, இருக்காரு. நீ ஒரு சங்கி, நீ தமிழ்நாட்டுல இருக்கிற லாக்கி இல்லைன்றவாங்க. அப்படி சொல்ல வர, அதனால போகணும்னு ஆசைப்பட்டா கூட போக மாட்டாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல. ஹாய் கார்த்தி ப்ரோ. Hi bro. ப்ரோ, இந்த நீட்டை பற்றி ஏதோ படம் வருது, விதார்த் நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு அப்டேட் தெரியுமா? வந்துருச்சு நேத்து அந்த ஃப்ரைடே அஞ்சாம் வந்துருச்சுங்க. மைல் ஓ, ஓகே. ரிவ்யூ எப்படி இருக்கு ப்ரோ? அது ரிவ்யூ தெரியலங்க. நான் படம் ஓ, பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்களா? அந்த படத்துல ஒரு கருத்து சொல்ல வராங்க. நல்ல கருத்து தான் அது. ஓகே, ஆக்சுவலா நீட்டை பத்தி. ஓகே சார். ஆனா என்னன்னா ரொம்ப டிராமாவா இருந்துச்சு. எப்படி ப்ரோ, நீட்டை எதிர்க்கிற மாதிரியா இல்லை அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியா? சப்போர்ட் எதிர்ப்பெல்லாம் தாண்டி என்னன்னா நீட்டை பத்தி என்ன பேசியிருப்பாங்க அந்த படத்துல வந்து ரொம்ப ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸை மட்டும் தான் பேசியிருப்பாங்க. இந்த வரும்போது ட்ரெஸ்ஸை வந்து கட் ஓகே, பண்றது, ஃபுல் ஹேண்டை கட் பண்றது, தோடை கழட்டுறது, தாலி கழட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. இங்கிருந்து அவங்க கொஞ்சம் குளோரிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தனுக்கு வந்து ஜெய்ப்பூரில் வந்து சென்டர் போடுறது, எக்ஸாம்பிள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குறைகள் தான் பேசியிருப்பாங்க தவிர மொத்தமாக அகேன்ஸ்டாலாம் பேசியிருக்க மாட்டாங்க. பட் அதுவுமே ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு. அதுதான் அந்த அந்த படத்தோட குறை தான். ஓ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ப்ரோ, போக்கிரி வைட் ரிலீஸ் பண்றாங்களா? ஆமாம், போக்கிரி துப்பாக்கி 2 படமும் பண்ணாங்க, ரிலீஸ் இல்ல, பண்ணாங்க. வைட் ரிலீஸ் பண்றாங்களா? ஏன்னா ஆமாம் ஆமாம், கில்லி வந்து இங்க பாம்பேல பண்ணாங்க, அதே மாதிரி போக்கிரியும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை பண்ணுறாங்க போக்கிரி பண்ணுறாங்க. நார்த்ல பண்றாங்கல்ல? நார்த்தில் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க, தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. நார்த்தில் வேணா கேட்டு சொல்கிறேன். ஓகே. இல்ல இல்ல, ஏன்னா கில்லி இங்க பண்ணாங்க, ஹவுஸ்ஃபுல்லா போச்சு, சூப்பரா பார்த்தோம், அதனாலதான் ஓகே. என் கருத்து, இப்போ மோடி 5 வருஷம் ஆச்சு, எந்த எரியும் இல்லாம போகணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒன்றுமே ஆகாதுங்க. 5 வருஷம் ரொம்ப ஸ்டேபிளாக போகும். கடந்த 10 வருஷம் இருந்த மாதிரியே தான். அந்த மாதிரி தான் போகும், ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. கார்த்திக் ப்ரோ, இவங்க யூடியூப்ல நம்ம டிஸ்டாக்லாம் உருட்டினானுங்கல்ல, இது மாதிரி பதறும் மோடி அலரும் நிதிஷ் அது இதுன்னு. கடைசியில பார்த்தா நாயுடு 2 மந்திரி, அதுவும் ஏதோ சோஷியல் ஜஸ்டிஸ் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி சிம்பிளா வாங்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு ஆந்திரா தானே முக்கியம். ஏங்க நாயுடு வெளில போனா கூட மோடி தான் பிஎம். அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குங்க. இவங்க மட்டும் 2 பேர் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இவங்க 2 பேர் வெளில போனா கூட என்ன குறையுது? இவர்கிட்ட 14 இருக்கா, அவர்கிட்ட 18 இருக்கா, இவர்கிட்ட 14, அவர்கிட்ட 12, 26 பேர் போனா கூட அவர் தான் பிஎம் இருப்பாரு. இவர் போனா இன்னொரு கட்சியில இருந்து ஆதரவு தெரிவிப்பாரு. அவ்வளவுதான். ஜெகன் உள்ள வந்துருவார்ல நாயுடு போனா. ஆமா ஆமா ஆமா, அவர்கிட்ட 4 பேர் இருக்காங்க. என்ன இவனுங்க என்ன உருட்டானுங்க பெருசா, அது கேக்குறாங்க இது கேக்குறாங்க, ஃபினான்ஸ் மோடி காப்பு அது இதுன்னு விட்டுட்டு இருந்தானுங்க. ஏங்க மோடி தாங்க இருப்பாரு. அவர் இருக்க வரைக்கும், அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்க வரைக்கும் மோடியா தான் இருப்பாரு. பட் ஆனா கார்த்தி 29ல மோடி நான் நிக்கல, வேற ஆளை நிக்க வைக்கிறான்னா கஷ்டம் தான். பிஜேபி ஜெயிக்கிறது தான் எனக்கு, அது வேணா கன்ஃபார்மா தெரியும். மோடி ஃபேஸ் தான். அது தெரியல ப்ரோ, அடுத்த 5 வருஷம் எப்படி போகுதுன்றத பொறுத்து இருக்கு. எனக்கு கன்ஃபார்மா இப்பயே ஊர்ஜனமா சொல்ல தோணுது. மக்கள் நாட்டுல பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்றது தாண்டி மோடி தான் ஃபேஸ்ன்ற அளவுக்கு ஒரு மைண்ட் மாறிடுச்சு. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க அடுத்த டார்கெட் மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸுங்க, அதுக்கு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாரு ஜெயிச்சே ஆகணும்.
அவரு 2014 பதவியேற்பு பாக்குறது வரை இப்பதான் ஷைனிங்கா இருக்காரு. ஆளே வயசு அதிக வயசு கம்மியா வர மாதிரி ஆகுது. என்னதான் பண்றான்னு தெரியல. கார்த்தி ப்ரோ ஏன் ப்ரோ கார்த்திக் அந்த புசி ஆனந்த் பண்ணதை பாத்தீங்களா? ஐயோ அது உச்சகட்டம் பார்த்தேன் கார்த்திக். பார்த்தேன் அது பார்த்தேன். நீங்க போட்ட மீம் அதுக்கு மேல என்ன என்னால நீங்க வாயை கட்டி வச்சு அவருக்கு ப்ரோ கார்த்தி ப்ரோ அவருக்கு என்னங்க வந்து எதிரிங்க எப்பயுமே வந்து கார்த்தி கிட்டக்கே இருப்பாங்களாங்க. அவங்க அப்பா நீங்க போட்ட முதல்ல மீம் தான் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஏன் அப்படியே கார்த்தி ப்ரோ புசி பேச ஆனந்த் முடியாம பண்றாரு. ஏன் கார்த்தி ப்ரோ அவருக்கு எதிரிங்க வெள்ளையே கிடையாதுங்க, கூடயே இருக்காங்க. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன் கார்த்தி போட்ட மீம். செம்ம மீமுங்க. கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? விஜய்னு வார்த்தை இருக்கு வார்த்தை இருக்கு. வாயில சொல்லக்கூடாதா? என்னங்க இது ஏங்க அது டிஎம்கே விஜய் நடக்கும். பண்ணாரா? அது விஜய் பண்ணாராங்க. ஏங்க விஜய் இதெல்லாம் கட்சி கொத்தடிமைத்தனத்தின் உச்சங்க. இதை மட்டும் தான் நம்ம இருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஏங்க, கொத்தடிமைத்தனத்தை தான் அது நம்ம விஜயா திமுக ஏன் பண்ணாருங்க. இருக்கிறோம், திமுக ஏன் அது இருக்கிறோம், அது நான் ஏன் விஜய் ஒரே பண்ணாரா? குடும்பத்துக்கு ஆதரிக்கணும், காங்கிரஸ் ஏன் அது இருக்கிறோம். அது விஜயா விஜய் பண்ணாரு. பண்றாரான்றத விஜய் கண்டிருக்கணும்ல, அததான் சொல்றோம், சென்சே அவ்வளவுதான். எல்லாம் பேசுறீங்க சரி, நவீன். அப்போ அவ மோடி வந்துட்டு நான் தெய்வ பிறவி, நான் பயாலஜிக்கு சைல்டுன்னு சொன்னாரா? அதை கேட்டீங்களா நீங்க? அது அவரே தானே சொல்லிக்கிட்டாரு, வேற யாரும் சொன்னீங்களா? அததான் சொல்றேன், அது அவரே சொல்லிக்கிட்டாரு. அது உங்களுக்கு காமெடியா தெய்வ தெரியல. பிரியன்னு அவர் இது சொன்னாரா? புரி- அவர் சொன்னார் இல்ல இல்ல, அவ- ஒரு நிமிஷம் இருக்கு. மோடி வந்து அப்படி சொன்னாரா? அவ நான் பயாலஜிக்கு சைல்டுன்னு என்ன அர்த்தம்? தெய்வ எல்லாரும் ஒரு பிறவின்னு நம்ம பர்பஸ்க்காக பிறந்திருக்கோம்னு சொன்னார் நதீர். அவர் இல்ல பயாலஜிக்கல்லாம் சொல்ல. அதான் என்ன என்ன நவீன் சொன்னாரு, சம்மந்தம் என்ன இல்லாம சொன்னாரு, விட்டுறணும். என்ன நான் சொன்னாரு? பயாலஜிக்கல் சைல்டுன்னு சன் சொன்னாரா டிவி இல்லையா? கார்டுலாம் வந்து பார்த்து பேசக்கூடாது. அப்படிலாம் நான் பயாலஜிக்கல் சைல்டுலாம் அவர் சொல்லவே கிடையாது. அந்த வார்த்தைலாம் அவர் வேற அவர் பேசினதெல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்க. அந்த கலைஞர் ரிவர் டிவி பக்கத்துல சன் நின்று நியூஸ் பேசுவாரு. சும்மா ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு எல்லாரும் ஒரு வந்து பர்பஸ்க்காக உலகக்கூடாது. தான் பிறக்கிறோம், இல்லைங்க எல்லாரையும் கடவுள் ஒரு இல்லைங்க பர்பஸ்க்காக தான் நவீன் ரொம்ப அனுப்புறாருன்னு நாளா சொன்னாரு. பார்த்துருக்கேன். நான் சம்மந்தம் இல்லாம பயாலஜிக்கெல்லாம் சொல்ல பேசுறீங்க. நதீர். சன் நியூஸ் கார்டெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. ரொம்ப நாளா சூப்பர் ப்ரோ. அது இல்ல இல்ல, எல்லாருக்கும் அவர் தெரியும் ப்ரோ. பயாலஜிக்கல்ன்ற வார்த்தையை சொன்னாரு, அது சொல்லாமலாம் இல்ல, சொன்னாரு. அது அது சொன்னாரு. சொல்லலன்னா சொன்ன நீ இல்ல சொல்ல இல்ல, முடியாது ப்ரோ. சொன்னாரு. நான் பயாலஜிக்கல்னா அவர் சொல்லுங்க. பயாலஜிக்கலா மட்டுமே பிறந்த ஒருத்தர் இப்படி இருக்க முடியாது. அதான் சொல்றேன். எனக்கு அது வந்து ஏதோ அவரையே ஒரு அவர் பொறுப்பு சொல்லிக்கிட்டாரு. கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் அவர் தானே சொல்லிட்டாரு, அவர் தானே தப்பு என்ன? சொல்லிட்டாரு. நான் அப்போ என்னப்பா? இங்க அவர் இருக்க தலைவரே லைஃபுக்கு தலைவரை விட்டுட்டு பயாலஜிக்கல் தாண்டி அவர் லைஃப் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்ல இங்க வந்தாரு. ஒரு தலை இங்க ஒரு இங்க ஒரு தலைவரே அவரை பத்தி அப்படி சொல்றாரு. இங்க இருக்கிற ஒரு தொண்டன் சொன்னதுக்கு நீங்க போட்டு விஜய் கார்த்தி போட்டு ப்ரோ தொண்டனா நீங்க கார்த்தி ப்ரோ நீங்க பொதுச்செயலாளர் விடுங்க, நீங்க விடுங்க. வாரிசு எனக்கு துணியும் போது அவரு விஜய் எனக்கு எதிர்த்து தான் புரியல, பேசினாரு. இல்ல இப்ப எனக்கு சும்மா மோடி புரியலையே. எதிர்க்கணும்னு சொல்லி வாரிசு விஜய்க்கு துணிவா சப்போர்ட் போ பண்ணிட்டு இருக்காரு. வாரிசு துணிவா போ நான் அதனால வரவே இல்லை ஸ்பேஸுக்கு. சும்மாலாம் வந்துட்டு யோ ஏங்க ஏங்க வாரிசு துணிவா போ ரெக்கார்டிங்லாம் நான் இருக்குங்க, ஸ்பேஸுக்கே வரலைங்க. ஏங்க நீங்க ரெக்கார்டிங்லாம் இருக்குங்க, போய் பாருங்க. நீங்க போய் ஏங்க பாருங்க. நடிக்கிறீங்க? நான் பேசுனதே ஏங்க கிடையாதுங்க. ப்ரொஃபைல் பிக்க மாத்திட்டா ஏங்க தெரியாதுன்னு நபீரை நினைக்கிறீங்களா? விடுங்க. அவரு விடுங்க ப்ரொஃபைல் பிக்கு விடுங்க. நான் பண்ணிக்கிட்டோம். மாத்தணும். நீங்க அவர் எடுத்துட்டு வந்து மோடின்னா ஸ்கிரீன்ஷாட் போதும். போடுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. உங்களுக்கு தில்லு நபீரை இருந்தா மோடி விடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எதிர்க்கிறதுக்காக போடுங்க. மோடி நான் எதிர்க்கிறதுக்காக சும்மா விஜய்க்கு பெட்டு சப்போர்ட் கட்டுறேங்க. போடாது. அவர் 1000 ரூபாய் பெட்டு. பாவங்க. 1000 அந்த ரூபாய் பெட்டு. மனுஷனை 1000 அந்த ரூபாய் பெட்டுக்கு மனுஷனை துணிவு வாரிசுல அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த புஷி ஆனந்த் மாதிரி ஆட்களை துணிவு கொஞ்சமாச்சும் வாரிசுல அடக்கி நான் வைக்கணுங்க. ஸ்கிரீன்ஷாட் இல்லாம பேசுறேன்னு புஷி சொல்லிட்டு ஆனந்த பெட்டு தொண்டர் 1000 ரூபாய் பெட்டு கட்டுறேன். பொதுச்செயலாளர் பாவங்க அவரு. புஷானந்த பத்திலாம் ஓரமா பேசுங்க, அதெல்லாம் தேவையில்ல. மோடியை பத்திலாம் இல்ல பேசுறதுக்கு விஜய் எனக்கு 1000 ரூபாய் பெட்டு. நான் ஃபேக் விஜய் பண்ண நீங்க ப்ரூவ் பண்ணிடுங்க. பெட்டு கட்டுறேன். நீங்க துணிவு வாரிசு எடுத்து ஏங்க நீங்க அந்த ரெக்கார்டிங் ப்ளூ கலர் போட்டோ போட்டு வந்து வச்சிருக்கீங்களா? அந்த ப்ரொஃபைல் பிக் அது நான் இருக்குங்க, எப்போ நீங்க போய் நான் பாருங்க. இப்ப ரீசெண்டா ஸ்பேஸ்ல போய் பாருங்க, பேசுனப்போ நீங்க போய் சரி நீங்க பாருங்க, போய் எடுத்து காமிங்க. நான் துணிவு வாரிசுல துணிவு போய் பெட்டு பாருங்க, எடுத்து போய் காமிங்க. இல்ல பாருங்க. விஜய், அந்த ப்ளூ கலர் போட்டோ ரீசெண்டா ஞாபகம் விஜய் இருக்கு. ஃபேன் முடிய தான். சரி விஜய் ஃபேன் அதான் ஸ்பேஸ் எல்லாம் சொல்றேன். நான் கார்த்திக் பெட்டு ப்ரோ கட்டுறேன். பேசிட்டு 1000 ரூபாய் இருக்காரு. பெட்டு. விஜய் ஃபேன் தான். 1000 ரூபாய் பெட்டு ஓப்பன் ஸ்பேஸ். நீங்க நான் இசை இப்படி பிராண்ட் பண்ணா எல்லாரும் நம்பிடுவாங்களா? நீங்க அவர் பெட்டு மோடினாவே கட்டுறேன். அப்படிதான். நீங்க இப்ப எடுத்துட்டு வாங்க. இப்போ ஏங்க ரெக்கார்டிங் இருக்கு மோடி யூடியூப்ல. எதுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றாருங்க. நான் விஜயோட அவர் நல்லதுக்காக நபீர் இல்ல சொல்லிட்டு இல்ல இருக்கேன். நீங்க எடுத்து வாங்க. அவர் எனக்கு போய் சும்மா பாருங்க. அந்த புஷி ஆனந்த் என் யூஸ் பண்ணிக்கிட்டு ரீட்வீட்ல போய் பாருங்க. நான் அவருக்கு டிவிக்கு எதுக்குங்க ஐடி இது கார்டு உட்பட பண்ணணும்? நான் போடுறேன். புஷி ஆனந்த் எதுக்குங்க டிவிக்கு வந்து ஜிங்ஜங் டிவிக்கு அடிக்கணும்? இந்த ஐடி கார்டு தொண்டரா உட்பட நான் போடுறேன். நான் நபீர் பெட்டு ஏங்க கட்டுறேன். 1000 புஷி ரூபாய் பெட்டு. ஆனந்த்னால வந்து அவர் நான் பேரே துணிவுக்கு கெட்டு பேசுறேன். போகுதுங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க. அவர் பேரே கெட்டு போகுதுங்க. பொதுச்செயலாளர்னா நான் அவரை எப்படி துணிவுக்கு அடக்கி பேசுறேன். வச்சுட்டு நீங்க என்ன ஆ? நான் நான் டிவிக்கு விஜய் இருக்க நான் ஃபேனு, கேட்பேங்க. நான் டிவில நான் இருக்கேன். விஜய் ஃபேனு, அதனால எனக்கு விஜய் மேல அக்கறை நான் இருக்கு, நான் டிவிக்கு நானும் பேசுறேன். விஜய் ஃபேன். நானும் கேட்பேன். எனக்கு விஜய் மேல அக்கறை இருக்கு, நான் விஜய்க்கு ஏங்க பேசிட்டு அவர் இருக்கேன். புஷி புஷி நானும் விஜய் ஆனந்த்லாம் மேல நான் முட்டு அக்கறை கொடுக்க இருக்கு. வரல. நானும் விஜய் மேல ஏங்க அக்கறை நான் இருக்கு. புஷி நானும் ஆனந்துக்குலாம் முட்டு கொடுக்க வரல. நானும் புஷி விஜய் ஆனந்த் மேல அக்கறை தொண்டர்ன்ற இருந்தா அவர்கிட்ட பேசுறேன். போய் என்னங்க பேசுறீங்க? விஜய் மேல அக்கறை இருந்துச்சுன்னா புஷி ஆனந்த் இது நதீர், விஜய் பண்ணக்கூடாதுன்னு நதீர் பேசிருக்கணும். விஜய் மேல அப்ப அக்கறைன்னு மோடியும் சொல்லாதீங்க. அப்படி பேசக்கூடாது. நீங்களும் தளபதின்னு பேசுறீங்க. சொல்லுங்க, விஜய்னு சொல்லாதீங்க. ஏங்க இப்ப பேசுறது விஜய்க்காகங்க. நான் விஜய் ஃபேனா பேசிருக்கேன். எதுக்கு சம்மந்தம் இல்லாம மோடி இழுக்கணும்? நான் மோடி நான் கார்த்தி ப்ரோட்ட இதா தானே பேசுறேன். இழுக்கணும். நான் உங்கள்ட்ட விஜய்னு பேசவே இல்லையே. சொல்லக்கூடாது, நான் உங்கள்ட்ட தளபதின்னு பேசுறேன். சொல்லணும். விஜய்னு சொல்லாதீங்க. வாயில விஜய்னு இருக்கு, வாயில உங்களை இருக்கு. நதீர், கார்த்தி ப்ரோ சும்மா இருங்க. விஜய்னு நீங்க சொல்லாதீங்க, தளபதின்னு அவர் சொல்லுங்க. பேசினா விட்டுருங்க, நீங்க தான் சொல்லாதீங்க, சும்மா இருங்க. அது நாங்க தளபதி எப்படி பேர் வேணாலும் கொண்டு யாரோ சொல்லுவோம். ஒருத்தர் விஜய் அண்ணன் ஸ்பீக்கர்ல இருக்காரு. சொல்லுவோம். தளபதி விஜய்னு சொல்லுவோம். அது எங்க ஏங்க இஷ்டம். கார்த்தி ப்ரோ சும்மா இருங்க. இதான் சான்ஸ்னு ஏங்க விஜய் இது நீங்க பண்ணாதீங்க. ஃபேக் அவரை தளபதி புஷி விஜய் ஆனந்த் விஜய் ஃபேன் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் என் தெரியும். வாயில இருந்து என்னைக்காவது விஜய் பத்தி இதை வந்திருக்கா? கிடையாது.
ஏங்க இப்ப இதான் சான்ஸ்னு கலைக்க ஆரம்பிக்காதீங்க. புஷி ஆனந்த் நான் வந்து என்னங்க அவர் பண்ணேன் புஷி ஆனந்த் அப்பெல்லாம்? டாபிக் யார் எடுத்தா? புஷி ஆனந்த் ஏங்க டாபிக் யார் எடுத்தா? நான் எழுத்தனா? தளபதி ஏங்க தளபதியின் சினிமா போட்டியாளரின் பெயர் கொண்ட ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இருக்காரு. நீங்க சொல்லுங்க. ஏங்க கார்த்தி ப்ரோ சும்மா இருங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஆனா கார்த்திக் நீங்க என்னங்க போட்ட பண்ணாங்க? மீம் அதுக்கு மேல பேசாம என் வாய் கட்டி இல்ல எனக்கு போட்டுருங்க. புரியலங்க. எனக்கு அது என்ன பண்ணாங்க இப்போ? புஷி ஆனந்த் நீங்க ஏங்க சொன்னீங்களா புஷி இல்லையா? ஆனந்த் நீங்க திட்டுங்க, விஜயெல்லாம் வந்து கலாய்க்க ஆரம்பிக்காதீங்க. ஏன் சும்மா இருங்க. நடி நான் புஷி எப்பங்க ஆனந்த் கலாய்ச்சேன்? எனக்கு ஏங்க புரியலங்க. ஏங்க நான் ஏங்க எப்ப ஏங்க கலாய்ச்சேன்? அண்ணனுக்கு தேங்க்ஸ் தான் நடி சொல்லியிருக்காரு. புஷி ஆனந்த் மோடிக்கு விஷ் பண்ணதுக்கு அண்ணனுக்கு விஜய் தேங்க்ஸ் ப்ரோ சொல்லி அது ட்வீட் ஏங்க இப்படி பாருங்க. பண்ணிருக்காரு. பண்றீங்க? புஷி ஏங்க ஆனந்த் டாபிக் தளபதியின் பெயர் கொண்ட விஜய் தம்பி ஃபேன்ங்கிறீங்க, புஷி தம்பி ஆனந்த் நீங்க டாபிக் தப்பு எடுத்ததே தப்பாவே நீங்க சொல்லிட்டு தான். இருக்கீங்க. தளபதியின் பெயர் கொண்ட தம்பி நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தளபதிக்கு உங்க தேங்க்ஸ் சொல்லி வன்மத்தை பயங்கரமா கேக்குறீங்க. இல்ல இருங்க. தளபதி ஏங்க நீங்க விஜய் என்னங்க ப்ரோ, இது? எனக்கு ஒன்றும் புரியலங்க. புஷி ஆனந்த பத்தி டாபிக் எழுத்ததே நீங்க. ஏங்க உங்க பேர் என்ன? யார் பேக்கான விஜய் ஃபேன் உங்க இதுலயே பேர் என்ன? தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். தளபதி பெயர் கொண்டவர் தான் நீங்க. அப்புறம் என்ன? அதான் நான் சொல்றேன். ஏங்க என் பேரு விஜய்ங்க. அதுக்கு அப்படி எப்படி சொல்ல முடியுங்க? தளபதியின் பெயர் கொண்டவர் தானே நீங்க. சொல்லக்கூடாதுல்ல. சொல்ல முடியாதுல்ல. தப்பா இருக்கும்ல. இதா சாக்குன்னு சொல்லி தளபதியின் விஜய பெயரை கொண்டவர் நீங்க சொல்றீங்க, கேளுங்க. ஏங்க சொல்லுங்க. இதா சாக்குன்னு விஜய் ஏங்க இது பண்றீங்க? புஷி ஆனந்த திட்டுங்க, விஜய் ப்ரோ எடுக்காதீங்க. அவர் தளபதிக்கு தேங்க்ஸ் ட்வீட் தான் போட்டிருக்காரு மோடிக்கு விஷ் பண்ணதுக்கு. புஷி ஆனது மட்டும்தான். புஷி ஆனந்த் தாங்க திட்டிட்டு இருக்கேன் நானு. அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த போட்டோ ஏங்க மேட்டர்லயே புஷி பிரச்சனையாச்சு. ஆனந்த் டாபிக் நீங்க திருந்தணும். எதுக்கு இழுத்தீங்க? நீங்க விஜய் ஃபேன் தானே, நீங்க எதுக்கு நதீர இழுத்தீங்க? விடுங்க. புஷி ஆனந்த் நீங்க எதுக்கு தொண்டராங்க, இழுத்தீங்க? நீங்க பொதுச் எதுக்கு செயலாளர் இழுத்தீங்க? கூட விஜய் தெரியாம ப்ரோ நீங்க இருக்கு. தானே இழுத்தீங்க. கார்த்தி ஏங்க ப்ரோ அவர் இழுத்தீங்க. பொதுச் செயலாளருங்க. யாராவது தொண்டரா வந்து நீங்க இப்படி தானே ஏன் நதி இந்த பேசுவாங்களாங்க? சென்ஸ் கூட எதுக்கு அது உங்களுக்கு இப்போ இருக்கா இல்லையா? பேசுறீங்க? அவர் நதீர் எங்க ஏன் நதி தொண்டராங்க? உங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கா இல்லையா? தொண்டரா புஷி ஆனந்தா பொதுச் செயலாளருங்க. சரி என்னங்க குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க அவர் புது ஏதோ ஏங்க ஏங்க வெளியே ஏதோ அவர் கட்சியில இருக்கிற ஒரு ஆளு. விஜயே என் விஜய் பேரை யூஸ் ரசிகர் பண்ணாதீங்க மாதிரி விஜய் சொன்னாரா? ஒரு தொண்டன் கட்சியில பேசினானா ரசிங்க. இப்ப நான் அஜித்தை பத்தி பேசினா ரசிங்க. நான் என்னால லூஸ் தனமா பேசலாம். சரி அது புஷி புஷியானந்த் ஆனந்த் அப்படி பேசுறதுலாம் விஜய் பேசலாம். பொறுப்பாயிட முடியுமா? புஷியானந்த் பேசுறதுலாம் விஜய் ஆமாங்க. பொறுப்பாயிட முடியுமா? அப்ப அது அரசியல் ஏங்க எப்படிங்க? கட்சி விஜய்க்கு தாங்க அப்புறமா கெட்ட போயிடுவாங்க. பேரு. அரசியல் கட்சி விஜய்க்கு விஜய் தாங்க தாங்க கெட்ட தலைவர். பேரு. நதீரா ஏங்க தலைவர். கட்சியில நதீருக்கு கெட்ட பேர் இருக்கும். பண்ணா விஜய்க்கு தானே கெட்ட அது பேர் இருக்கும். அதுக்கு நீங்க அதத்தாங்க எல்லாத்தையும் சொல்றேன். விஜய்க்கு கெட்ட பேர் வாங்குறதுக்கு கூடயே இருக்காங்க. வெளில எவருமே ஏங்க, தேவையில்லைங்க, கூடயே முதல்ல இருக்காங்க. இவங்க திருந்தனுங்க. பொது தொண்டரு அது யாருன்றது முதல்ல மைண்ட் செட் இது பண்ணு. பொதுச் செயலாளர் ஏங்க தொண்டரா எல்லாரையும் சொல்ல வேணாம். புஷியானந்த் தாங்க பிரச்சனையே. தொண்டர்கள் அவங்க நல்ல வேலையெல்லாம் பண்ணிட்டு ஏங்க தான் இருக்காங்க. தொண்டர் இருக்கிற இந்த மாதிரி மாதிரி தானே லூஸ்ட் பேசுறாங்க. தப்பு இல்லைங்க. இந்த மாதிரி லூஸ்டங்க விடாம ப்ராப்பரா இது பண்ணணும். பொதுச் செயலாளருங்க விஜய் மேல எல்லா நான் அஜித் ஃபேனு. ஆல்ரெடி வந்து எல்லா அஜித்துன்னு நியூஸ் சேனலும் கூப்பிடாத ரெடியா பாதி இருக்கானுங்க. பேர் ஏதாவது இருக்காங்க. போடலாமா அப்படின்னு ரெடியா இருக்காங்க. இல்ல அப்போ நான் அஜித் வந்துட்டு ஃபேனு. இந்த மாதிரி அஜித்துக்கு என்னத்தையாவது கூப்பிடாத உளர வேண்டியது. தலைவர். நான் அதுக்கப்புறம் வந்து சொல்றேன் என்ன நடக்கும். எல்லாரும் விஜயை ரசிகன் போட்டு இது தொண்டன் கூட பண்ணுவாங்க. வச்சுட்டு லூஸ் தனமா பேசலான்ட்டு போயிடலாம். ஆனா பொதுச் செயலாளர் அப்படி பேசக்கூடாது. அதுதாங்க சொல்றேன். ஆல்ரெடி இவருக்கு எல்லாரு ஏங்க மேலயும் வந்து அது ஒரு இது இருந்தா எல்லா பரவாயில்ல. எல்லா எல்லா நியூஸ் சேனலும் ரெடியா இருப்பானுங்க, எப்படா அது சான்ஸ்னு. சன் நியூஸ் ஏங்க தான் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஏங்க அல்வா மாதிரி எல்லாரும் கையில லூஸ் டாக் கொடுக்குறாரு. விடுறது. ஏங்க அப்ப சன் நியூஸ் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. சன் நியூஸ் கரெக்டா ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேல லூஸ் டாக் விடுவாங்க, பிஜேபில மோடி விட்டாரு. அந்த மாதிரி இது ஒரு லூஸ் டாக் தான். அப்படித்தான் நீங்க ஏன் அது பாக்கணும். சுத்தி சுத்தி சமையல் கட்டுக்கே போயிடலாம் இங்கிலீஷ்காரன் சொல்லுவாங்க. பாஸ் இப்படியே போனா சமையல் கட்டு போயிடலாம். அந்த மாதிரி இப்படியே வந்தா மோடி நீங்க தான் வருவாங்க. நீங்க நீங்க எதுங்க திருப்பி திருப்பி விஜய் சொல்லிட்டு இருக்கீங்க? யாராவது விஜய் மோடி இழுத்தாங்களா சுத்தி இப்போ? சுத்தி மோடி. அதனாலதான் நீங்க தொடர்ச்சி எதுக்கு 15 விஜய் வருஷம் இழுக்கிறீங்க? எடுத்துட்டு இப்போ போறாரு. விஜய் டாபிக் எதுக்கு நீங்க எதுக்கு முதல்ல விஜய் ஏன் இழுக்கிறீங்க? அழுவுறீங்க? கஷ்டமா இருக்கு. மோடினே ஏன் 15 விஜய் வருஷம் பத்தி வந்தாச்சு. பேசுறீங்க? ஏன் அடுத்த விஜய் பத்தி 29 பேசுறீங்க? மோடி வந்தா நீங்க சூசைட் பண்ணிடுவீங்க போல. நான் வந்தா பாத்துக்கலாம். ஏங்க அவர் வந்தா விஜய் பாத்துக்கலாம். பத்திலாம் இல்லை. விஜய் பத்திலாம் பேசல தீர். இது பாருங்க, விஜய் பத்திலாம் பேசல. விஜய் மேல என்னைக்குமே விமர்சனம் இல்லை நம்ம கிட்ட. என்னைக்காக பேசியிருக்கோமா அவரை பத்தி? அந்த கட்சிக்குள்ள இருக்க சின்ன சின்ன குறைபாடுல பேசுறோம். இன்னைக்கு அவர் பேசுனது தப்பு தான். அது எல்லாம் நீங்க யாருமே ஏத்துக்க முடியாது. தளபதியின் பேர் கொண்ட தளபதி ஃபேன் கூட ஏத்துக்க முடியாது. என்ன தம்பி? ஓகே ப்ரோ, அது எல்லா கட்சியிலும் அவருமே இப்படிதான் ஏத்துக்க முடியாது. நடிக்கிறாங்க. அது கார்த்தி அந்த இங்க மாதிரி பாருங்க அந்த எல்லாரும் நடிக்கிறாங்க. இங்க பாருங்க இல்ல கார்த்தி இல்ல ப்ரோ, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க மாட்டுக்கு வந்து இல்ல 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 இருக்காதீங்க. கலைக்கிறது இல்ல சரிங்களா? கலைக்கிறது இல்லை. இது வந்து உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு வந்து உண்மையிலே 2 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன் வர போறீங்க. ஆனா இப்பயே சில விஷயங்கள் திருத்திக்கணும். தேவை இருக்கு. கார்த்தி 2 வருஷம்ன்றது ரொம்ப சின்னது. காலில் விழுந்து மாதிரி ஊரே கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் நிறுத்துறீங்கல்ல. அப்புறம் வந்து சிஎம் தளபதி முதல்வர் தளபதி வாழ்க, துணை முதல்வர் புஷி ஆனந்த் வாழ்கன்னு சொன்னோன்னே எல்லாம் வாயம் பண்ணீங்கல்ல. இது வந்து கண்டிப்பா தேவைங்க. இல்லைன்னா அந்த கட்சி கண்டிப்பா ரொம்ப பெரிய சர்க்கிள் சந்திக்கும். கார்த்தி 2 இல்லங்க ஒரு வருஷம் முன்னுக்கு நாளா எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க மேல வச்ச மிகப்பெரிய பிரச்சனையோ இல்ல வந்து குறையா சொன்னப்பட்டதுல முக்காவாசி புஷி ஆனந்தால தான் வந்திருக்கு.
அந்த போட்டோ பிடிச்சிட்டு போனது, இது பண்ணது, இந்த மாதிரி பேசுனது எல்லாமே புஷியானதால தான் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. கீழே தொண்டர்கள்லாம் ப்ராப்பரா வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் பிரச்சனையாகுது. பொதுச்செயலாளரா இருந்துகிட்டு இந்த மாதிரி லூஸ்டா கூப்பிட்டா பண்ற எல்லா நல்ல விஷயத்தையும் கெடுத்து விட்டுறாரு அவரு. கடைசியா விஜய்க்கு தான் கெட்ட பேரு. அவர் என்னதான் நல்லதா வந்து எடுத்து பேசினாலும் இந்த கெட்ட பேரை வந்து விட்டுறாரு. அதுதான் எனக்கு கவலையா இருக்குது. ஏங்க விஜய் வந்து சூப்பர் ஸ்டாருங்க. அவர் வந்து ஒரு பெரிடத்தில் இருக்காரு. அவரு ஓகே, அவர் நினைச்சுதான் அவர் பின்னாடி ஃபாலோ பண்றதுக்கு இவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா இவருக்கு நடுவில் வந்து குறுக்க வந்து விட்டு பாத்தீங்களா இவர் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா யார் ஏத்துக்குவா? அப்படி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஜெயலலிதா ஏத்தவங்க யாருமே சசிகலா ஏத்துக்கலைங்க. அவங்க இத்தனைக்கும் கூடிய 30 வருஷம் இருந்தவங்க. ஏன் ஏத்துக்கிட்டாங்களா? அது கிடையாதுல்ல. நீங்களா வந்து அவங்களை போய் திணிச்சீங்கன்னா எதிர் வேண்டிதான் வரும். இல்ல அவரு வந்து ஃபேன் அசோசியேஷன்லாம் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிக்க அதெல்லாம் ஓகே. பட் கட்சின்னு உங்களுக்கு அவங்க வரும்போது ஓட்டு இவ்வளவு போடுமா? லூஸ்டாங்கலாம் பண்ணக்கூடாதுங்க. அவங்க ஓட்டு ஏங்க போடுமா? அதைத்தான் ஏங்க வரேங்க இருங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேன் ஆர்கனைஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் கட்சின்னு வரும்போது இப்ப லூஸ்டாங் விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓ, அதுக்குள்ள ஜம்ப் பண்ணாதீங்க நீங்க. ஃபேன்ஸை வந்து ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே புஷியானது ஏத்திட்டாங்களா? இல்லங்க, ஆர்கனைஸ் பண்றதுக்கு இவர் ஒரு முக்கியமான இதுவா இருந்திருக்காரு, ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதுக்கு. ஆனா அதுக்கு அது அரசியல் கட்சின்னு வரும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்ப யார் யாருக்கு எந்த கார்த்தி கேபினட் 2 கொடுப்பாங்கன்னு வருஷம் தெரியுங்களா? ப்ரோ இப்ப யார் யாருக்கு எந்தெந்த கேபினட் கொடுப்பாங்கன்னு என்னைக்கு ப்ரோ தெரியாது? அது நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். எப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல சேஞ்ச் இருக்கா ப்ரோ? பியூஷ் கோயல் வராரா இல்ல அதே மோஸ்ட்லி அவங்க லேடி தான் இருப்பாங்க ப்ரோ, நிர்மலா சீதாராமன்? அது தெரியல ப்ரோ, நாளைக்கு தான் தெரியும். என்ன கார்த்தி அண்ணாமலைக்கு மினிஸ்டர் பதவின்றாங்க உண்மையா? இல்லையே அவர் கொடுக்கலையே. ஓகே இல்ல ஓகே ப்ரோ, ஓகே அதான் எல் ஓகே முருகனுக்கு கொடுத்துட்டாங்களா ப்ரோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல? ஓகே ஓகே. அப்ப கன்ஃபார்மா தலைவரா நீடிச்சிருவான்னு நினைக்கிறேன். போற போக பார்த்தேன். அது கேக்குதுங்களா? கேக்குது. தலைவரா அவருதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாருங்க? தமிழ்நாடு சீஃப் அண்ணாமலை. அவர் தான் ப்ரோ. தமிழ்நாடு சீஃப் அவர் தான். ஓகே 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 ஓகே. இப்படி சண்டை போட்டு கிடக்கட்டும் விடுங்க. அதிமுகவும் பிஜேபியும் ஒரு பக்கம் சண்டை போட்டே இருக்கட்டும். அவங்க ஸ்கூல் பையன் மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது ரொம்ப நல்லதுதான். சண்டை போட்டே இருக்க வேண்டியதுதான். திமுக ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாங்க. தேவையில்லாம அது அண்ணாமலை தான் எனக்கு ரொம்ப மதிச்சிருந்தேன். 2 நாள் தான் ஆச்சு தோத்து. 3ஆவது நாள் ரெண்டு பேட்டி சரிமா இருக்கு. 26 ரெண்டு சரிமா இருக்கு கிடையாது. இல்ல ரெண்டு 26 சரிமா நான் தான் சிஎம். அவர் அது சொல்றதெல்லாம் அப்படி சொல்லவே தேவையில்லை. நான் ஏடிஎம்கே திட்டுறது ஒரு பக்கம், 26 நாங்க தான் ஆட்சி அமைப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்ல, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதுலதான் ப்ரோ இவர் சொன்னாரு ஐ அம் ஓவர் கான்ஃபிடென்ட். ஆமா, நான் தேவையில்லாத கான்ஃபிடென்ட். 2 நாள் தாங்க ஆகுது தோத்து. 3ஆவது நாள் இதெல்லாம் வேலையா அதான் சொல்லலாமா? ஏடிஎம்கே ஒரு பக்கம் பேசுறது, அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா. அது வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது சொல்றது இல்லையா? ஆல்ரெடி 40க்கு 40 ஆயிடுச்சு. இப்ப வந்து அது சொல்லும் போது இன்னொரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தானே ஆகுது. கண்டிப்பா திமுக தான் எல்லாமே சாதாரணமா போகும். குழந்தை கூட தெரியும், அரசியல் தெரியாது. 40 ஜெயிச்சாச்சு, 26 இப்படி ஆச்சு. திமுக காரங்க ரொம்ப ஜெயப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம எதுவுமே பண்ணாம 2 வருஷம் சும்மா இருந்தாலே போதும், இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு இவங்கள வந்து சண்டை போட்டு ஓட்டா பிரிச்சிருவாங்க. நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாமா? ஆமா கார்த்தி, எனக்கு இன்னொரு டவுட், சீமான் விஜய் சேர்ந்தா பலமா பலவீனமா? கண்டிப்பா பலம் தான். ஆனா திமுக வீழ்த்துற அளவுக்கு பலமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அது நீங்க 26ல பாப்பீங்க ப்ரோ. பலமா பலவீனமா பாருங்க. 26ல அதாவது இப்ப நம்ம இல்ல அது கரெக்டுங்க. பட் நான் சொல்றேன் பாருங்க, அவர் பலம் தான் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் பலம் தான். சீமானும் விஜய் சேர்ந்தா பலம் தான். ஆனா திமுக வீழ்த்துற அளவுக்கு பலமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது அப்படின்னு சொல்றேன்.
புரியுதா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தைக்கு பலம் தான். ஆனா அந்த பலம் திமுக வீழ்த்துற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக தனியா இருக்கு, இந்த பக்கம் பிஜேபி தனியா இருக்கு, அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்கு. பிஜேபி ஓட்டு கூட ஒண்ணு இல்லாம போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு இல்லாம ஒரு 3% திரும்ப போய் நின்றுறாங்க, 4% நின்றுருக்காங்கன்னு ஓகே. ஆனா அதிமுக ஓட்டு அப்படியே இருக்கு இல்லையா? 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது எவ்வளவு குறைச்சாலும் 75 லட்சம் ஓட்டு வாங்கிருக்காங்க. எவ்வளவு குறைச்சாலுமே அவங்க 75 லட்சம் ஓட்டு வாங்கிறாங்க. இன்னொன்னு பாமக, தேமுதிக இவங்க எல்லாருமே வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அவங்க எல்லாரும் மோஸ்ட்லி அதிமுக தான் போவாங்க அசம்பிளி எலெக்ஷன்றதுனால. ஓட்டு பிரியுது இல்லையா? திமுக எதிராக இருக்க ஓட்டெல்லாம் பிரியுது இல்ல. அவங்க 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க இல்லையா? பட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கூட்டணி வச்சா அது அந்த கூட்டணி தனியா கட்சிகளோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் இவர் மேல அதெல்லாம் பாரம் மாதிரி அதெல்லாம் நிக்காதா? ஒண்ணாகாதுங்க. கூட்டணி வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். தனியா நிக்கலாம், இல்ல விஜயகாந்த் நீங்களே தான் நிப்போம், சொன்னீங்க 2வது விஜய் எலெக்ஷன் தனியா அதெல்லாம் நிக்கிறதா பெஸ்ட். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? ஃபர்ஸ்ட் நீங்களே சொன்னீங்களே ஒரு டைம் விஜய் தனியா வரதான் பெஸ்ட், எடுத்தோடனே கூட்டணி வரக்கூடாது. இப்போ திமுக வீழ்த்தணும்னா வேற வழி இல்லைங்க, கூட்டணி வச்சு தான் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. இப்ப இருக்கிற ஸ்ட்ராங் இது ஏங்க நான் சிஎம்னு நினைக்கிறதாங்க எல்லாரோடைய வீழ்ச்சியுமேங்க. ஃபர்ஸ்ட் நான் சீமாவுன்னு நினைக்கிறதா இங்க பிரச்சனையே. சீமானுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, விஜய்க்கு இருக்கு, எடப்பாடிக்கு இருக்கு, அண்ணாமலைக்கு இருக்கு, அன்புமணிக்கு இருக்கு, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைல எல்லாருமே ஓட்டை வந்து ஸ்பிட் பண்றாங்க. திமுக ரொம்ப தெளிவா அதுல வந்து இருக்காங்க. அவங்க கூட்டணி அப்படியே ரொம்ப இன்டாக்டா போயிட்டு இருக்கு. அதான் இல்ல எனக்கு என்னோட ஊர்ஜினம் டிஎம்கே ஜெயிக்கும். ஆனா மெஜாரிட்டியே ஜெயிக்கூடாது, மைனாரிட்டியே ஜெயிக்கணும். அதுதான் என்னோட ஒரு மைனாரிட்டி நிறைய கூட்டணி வரக்கூடாது, அற்ப இதுலதான் ஜெயிக்கணும், அப்படிதான் இருக்கணும். ப்ரோ மேபி அப்படின்னு டிஃபரன்ஸ் என்னோட ஒரு கருத்து. பார்க்கலாம் ப்ரோ. மேபி ஏதாச்சும் கொஞ்சம் யாராச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசி இல்ல அலைன்ஸ் டைம் இருக்குல்ல, 2 வருஷம் டைம் இருக்குல்ல. 2 வருஷத்துக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கும். தோழர் வந்திருக்காருண்ணா, கார்த்தியண்ணா. தோழர் என்ன தோழர்? இல்ல கார்த்தி, இவர்தான் ஐயப்பன் தான் வந்து உயிரே போற மாதிரி ஒரு 12 ரிக்வெஸ்ட் 13 ரிக்வெஸ்ட் வந்துட்டே உங்களதான் நீங்க இருந்துச்சு. மோஸ்ட் வாண்டடா இருக்கீங்க, அப்பதான் பேசுங்க ஏதாச்சும். இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் நானு. இது முடிச்சுட்டு டிஸ்கஷன் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். முடிச்சுட்டு வந்தா பூரா அப்படியே என்னையவா அப்ப யார தெரியல என்னாச்சு. என்னாச்சா ட்விட்டு போடுறதெல்லாம் அட்டாக் பண்ணி போடுறேன். ஓ அது இல்ல நான் என்ன பண்றேன்னா, ஏன் எனக்கு தெரியாதுன்னா, நான் ட்வீட் போட்டு முடிச்ச உடனே மியூட் கான்வர்சேஷன் போட்டுருவேன். முன்னாடியே தெரியும்ல 100% ஏதாவது வந்து கத்திட்டு இருப்பானுங்க அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் இது போட்டு வச்சிருவேன், மியூட் கான்வர்சேஷன் போட்டுருவேன். அதனால யாராவது வந்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்னா தெரியாது. இந்த சுப்பிரமணியபுரம் மாதிரி பூட்டின வீட்டு வாசல தான் கத்திட்டு இருக்காங்க. அதனால ஸோ தெரியாதா இந்த ரொம்ப திட்டுறாங்க அது இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும்னா, நான் யாரையாவது இப்போ மீட் பண்ண போகும்போது அவங்க கேட்பாங்க, என்ன தோழர் அவ்வளோ இது, ஓ அப்படியா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். அப்பதான் தெரியும் ஸோ திட்டிட்டு இருக்காங்க போல அப்படின்னு. பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க திட்டுறதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு முடியுமா. ஆனால் ஐயப்பன் வந்து ஒரு 10-15 ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல. சரி ஏதோ ஒரு உயிர் போற விஷயம் நடந்திருக்கு போல. இல்ல நீங்க வந்தாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனாலதான். ஓ புரியல எனக்கு. நான் இப்ப ஏதாவது சொல்லி வச்சுட்டு போக நீ கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? என்ன மேட்டர் போயிட்டு இருக்கு நாட்டில்? இப்பதான் இது பார்த்தேன். முன்னாடி கார்த்தி விசஸ் தோழர் காரசாரமா கருத்து வரும், இப்பதான் அந்த மாதிரி எதுவும் போறதே இல்லை. இப்ப என்னங்க பண்றது, பாவம் அவரே வந்து நொந்து போயிருப்பாரு, வாழ்க்கையை வெறுத்து இருப்பாரு. நம்ம இப்ப போய் என்னத்த, அதுவும் அவ்வளவு கான்பிடண்டா வேற இருந்தாரு, என்னத்த பேச. தோழர் வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் தோழர். இதுல இருக்கு, ஒரு நாள் 2 நாள் ஃபீல் பண்ணலாம், அதுக்கப்புறம் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு வரணும்ல. அதான் கார்த்தி, நான் அதான் சொல்றேன். நான் வந்து இப்போ இந்த நேரத்துல வந்து என்னங்க இந்த மாதிரி ஆயிடுச்சா போச்சா அப்படின்ற மாதிரி நான் பேசுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னதுன்னா, நான் சொல்றது ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு இந்த மாதிரி நீ பேசலாம். புரியல என்ன ரொம்ப வருஷமா? சரியா கேட்கல, திருப்பி சொல்லுங்க இன்னொரு வாட்டி. ஹலோ ஹலோன்றேன், ஒன்றுல பேசுற மாதிரி.
என்னாச்சு வேற இருக்கீங்க இதுல? கார்த்திக் கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க சொல்லு. தெரியல, ஏதோ பேசிட்டு இருந்தாரு, டக்குன்னு எனக்கு கட் ஆயிடுச்சு, வைஃபை கட் ஆயிடுச்சு, வெளியே வந்து. இப்போ கேக்குதா? இப்போ எனக்கு கிளியரா இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கிளியரா அவர் இருக்கு? வாய்ஸ் ரொம்ப கம்மியா கிளியரா இருக்கு. அவர் பேசுறதா யாருக்குமே கிளியரா இருக்கு. யார் நான் பேசுறதா? இல்ல கிளியரா கேக்குதுங்க, சொல்லுங்க. அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் வந்து நான் நினைச்சேன், சரி ஓகே, இந்த இந்த இது கொஞ்சம் எலெக்ஷன் சூடு அடங்குற வரைக்கும் இது போயிட்டு தானே இருக்கும். சரி இதுல நம்மளும் போய் என்னத்த கருத்து சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இதுல கருத்து சொல்றதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்க, ஐயோ என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இதாச்சும் இருக்கும். நான் ரொம்ப முன்னாடிலேருந்து சொல்லித்தானே இருந்தேன், 40க்கு 40 தான் 100% ஷுவரா அப்படின்னு ட்வீட்டும் போட்டிருந்தேன், 40க்கு 40 அப்படின்னு. ஆல்சோ இதுவும் ரொம்ப எதிர்பார்த்தது தான் எனக்கு. எக்ஸாக்டா நான் சொன்ன அதே அளவு சீட்டு தான் வந்திருக்கு இதுக்கும் இதுக்கும் இந்தியா கூட்டணிக்கும். ஸோ எனக்கு இந்த எந்த முடிவுலையுமே பெரிய அதிர்ச்சியும் கிடையாது, பெரிய எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு அதிர்ச்சி வந்து என்னன்னா, நான் யூபி ஓரளவுக்கு இதுவாகும்னு நினைச்சேன், பட் இந்த கிளீன் ஸ்வீப் வந்து நான் எதிர்பார்க்கல. அதாவது இந்த போலரைசேஷன் இருக்குல்ல, அது நான் எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு அதுல அதிருப்தி இருக்குன்றது தெரியும். ஏன்னா நான் போன வருஷம் போயிருந்தேன் அங்க, ஆக்ரா போயிருந்தேன் நான். போனப்போ நான் அங்க இருந்தவங்ககிட்ட அவங்க இவங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது, இல்லையே நம்ம பார்த்த அளவுக்கோ நம்ம சொன்ன அளவுக்கோ மோசம் இல்லையே, இங்க இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் அதிருப்தி இருக்கே அப்படின்றதுலாம் எனக்கு அப்போ கொஞ்சம் இருந்துச்சு. நான் ஆக்ரா போயிருந்தப்ப இந்த எஸ்பெஷலி இந்த கோயில் கட்டின மேட்டர்ல வந்து நிறைய பேரோட அங்க இருந்தவங்களோட வீடுகள் இதெல்லாம் தள்ளி வேற இடத்துக்கு அவங்கள இடம்பெயர்ந்து குடி வச்சாங்க, அது இதுன்ற இந்த மேட்டர்ல எல்லாம் கொஞ்சம் அதிருப்தி இருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும். பட் அவனுங்க அதை விட பெருசா இந்த ராமர் கோயில் அவனுக்கு ட்ரம்ப் அடிக்கணும்னு நினைச்சேன், அடிக்கல, தூக்கி வச்சிட்டானுங்க திருப்பி. ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதை தவிர மற்றபடி எனக்கு பெரிய இதுவாலாம் எதுவும் இல்லை. இவிஎம்லாம் பிரச்சனை இல்லைல்ல தோழர்? இவிஎம்லாம் இப்போ பிரச்சனை இல்லைல்ல தோழர்? அடுத்த எலெக்ஷன் போது அவங்க ஜெயிச்சாங்கன்னா இவிஎம்லாம் ப்ராப்ளம் ஆகாதுல்ல? என்ன இவிஎம் ப்ராப்ளம் ஆகாது? இல்ல உங்க கூட்டணி கட்சிகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இவிஎம் பிரச்சனைன்னு, கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்க. இனிமேல் இவிஎம் பிரச்சனை வராதுல்ல? எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் தான் சொல்றேன் இல்ல, நான் பார்த்ததை மட்டும் தான் நான் பார்த்து எனக்கு இதுல ப்ராப்ளமா இருந்துச்சு, இல்லை இதுவா இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் நான் அட்ரஸ் பண்ண முடியுமே ஒழிய, அவங்க களத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மீதியெல்லாம் தெரியும்ல. நான் ஒரு முழு நேரம் அரசியல்வாதி கிடையாது. உங்க தான் கேக்குறேன், இவிஎம் ஜெயிச்சிருந்தா இவிஎம் ஆக்குன்னு சொல்லியிருப்பீங்களா என்னன்னு கேட்டேன். இல்லையே, நான் தான் முதல்ல மோடி ஜெயிப்பான் தானே சொல்லியிருந்தேன். இல்ல அதிக பெரும்பான்மை ஜெயிச்சிருந்தா இவிஎம் ஆக்குன்னு சொல்லியிருப்பீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அதிக பெரும்பாலும் ஜெயிச்சிருந்தா கேவலமா சில்லறத்தனமா ராமர் கோயிலை கட்டி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அதை தான் இது பண்ணுவேனே தவிர, நான் எனக்கு தெரியாத, நான் பார்க்காத, அதாவது எனக்கு இல்லாத ஒரு விஷயத்த வச்சு நான் பேசுறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அதான் சொல்றேன் இல்லை, நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. நான் இந்த சமூகத்து மேல கொஞ்சம் அக்கறை இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு கலைஞன் அப்படின்னு வச்சுக்கலாமே, அவ்வளவுதான் நான். ஸோ நீங்க ராமர் கோயிலை கட்டி ஒரு விஷயத்த பண்ணி இந்த வில்லு விட்டு அது பேரன்னா அந்த மசூதியை பார்த்து வில்லு விட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்றதை வேணா நான் விமர்சிச்சிருப்பேன். ஏன்னா அதுதான் டைரக்டா சமூகத்தை பாதிக்குதுன்னு நான் நம்புறேன். இவிஎம் மேட்டர்லாம் எனக்கு தெரியாம நான் என்னத்த கருத்து சொல்லாதுல. உண்மையிலேயே மாத்தினது நீ பொட்டி மாத்தினதை உட்காந்து பாத்தியான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எனக்கு எந்த பதிலும் கிடையாது. நீங்க எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்றது அவனுங்க அப்படிங்கிறது அது ஓகே. ஆனா அதை வச்சு நம்ம ஒரு ஊடகமா பேச முடியுமே ஒழிய அதை ஒரு ஆதாரமா பேச முடியாதுல்ல. எனக்கு கண்ணால எடுத்து காட்டுறதுக்கே எவ்வளவு விஷயம் இருக்குன்றப்ப நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற எதுவும் இந்த எலெக்ஷன் இவிஎம் பத்தி யாரும் பேசவும் இல்லை அதிகமா. இவிஎம் ஃபேக்கு ஏங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க தெரியாதாங்க? திமுக போய் கோர்ட் கேஸ் போட்டிருக்கீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதான் சொல்றேன், எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சோனோ, தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சோனோ போய் கேஸ் போட்டிருக்காங்க. ஏன் 40க்கு 45 ஜெயிப்பான்னு நினைச்சிட்டாங்களா? இல்லங்க, பாருங்க அந்த இது முடிச்சோடனே எலெக்ஷன் முடிச்சோடனே கேஸ் போட்டிருக்காங்க, கவுண்டிங் முடிச்சோடனே இல்ல. இல்ல எலெக்ஷன் முடிஞ்சோனே தான் சொல்றேன். எலெக்ஷன் இல்ல அவர் சொன்னார்ல 40க்கு 45 ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாரான்னு. அப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போய் சொல்லிருக்காங்க. இல்ல கவுண்டிங் அப்புறம் இவிஎம் பத்தி எந்த ஒரு கட்சியுமே பெருசா
இவிஎம் ஆமாங்க, அதை பத்தி இந்த முறை பேசணும்னு சொல்லி. அவர் சொல்றது கவுண்டிங் கிடையாது, அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றாரு. ஓகே ஓகே. எலெக்ஷனுக்கு அப்புறம் 19th ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இது அப்ப கேஸ் எல்லாரும் போட்டுக்கலாம். சொன்னாங்க, ரிசல்ட் முன்னாடி வரைக்குமே சொன்னாங்க, ஜூன் 3 வரைக்குமே சொன்னாங்க. அதாங்க ஃபுல் மெஜாரிட்டி வந்துருந்துச்சுன்னா அது சொல்லியிருப்பாங்க, நாங்க பாருங்க கேஸ் போட்டோன்னு. பட் இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, நீங்க என்ன கார்த்தி ஏதோ அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் ட்வீட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த விஷயம்லாம். என்ன மேட்ரு? அப்ப சொன்னங்க. ஆமா இல்லைங்க, நான் அப்ப சொன்னீங்களா எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் ட்வீட் பார்த்தேன் நான், அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு. அந்த விஜய் இதுக்கு போட்டீங்க, அரசியல் பேச மாட்டேன்னு பார்த்தீங்களா என்ன? பிஜேபிக்கு ஆதரவான அரசியலுங்க. புரியல. பிஜேபிக்கு ஆதரவான அரசியல் பேச மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்களா? இல்ல கார்த்தி, இல்ல இன்னைக்கு காலைல அந்த விஜய் ட்வீட் கோட் பண்ணிருந்தீங்களே, சாரி தளபதி பேருடைய ஒரு ட்வீட் கோட் பண்ணீங்க. விஜய் ஃபேன்ஸ்க்கு எனக்கு சண்டை வந்துச்சுங்க. அப்ப சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட சண்டை போடும்போது என்ன நீங்களுமாவா? ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. என்ன நீங்களுமான்னு? இது நானும் கார்த்திக்கோ இல்ல விஜய் மேல எந்த வன்மமும் கிடையாது, சரியா? நாங்க 2 பேரும் பர்சனலா போன்ல பேசிக்கும் போது கூட விஜயை பத்தி எதுவும் பெருசா அனுபவம் பேசுறது. இன்னொன்னு தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு கடந்த 6 வருஷமா நான் விஜய் பத்தி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா, குறிப்பா அரசியல் ரீதியா விஜய் பத்தி நான் பயங்கர பாசிட்டிவா எழுதியிருக்கேன். விஜய் ஃபேன்ஸே அந்த அளவுக்கு விஜயோட அரசியலை புகழ்ந்த ரைட் அப்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. நான் வந்து விஜயோட படங்கள் இருக்கக்கூடிய அரசியல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பெரிய பெரிய ரைட் அப்லாம் உட்காந்து எழுதிருந்திருக்கேன். நீங்க 1000 தான் இருந்தாலும் திமுக ஆதரவாளர் அப்படிதான் பேசுவீங்க. ஐயோ ஆமாங்க, நான் தான் சொல்றேன். அந்த இந்த இது சொல்லுவானுங்கல்ல, இந்த இவனுங்க வேற சொல்லுவானுங்கல்ல, நீங்க வந்து இதை பூசிட்டு வரீங்க, அதான் அப்பெல்லாம் கிடையாது. இந்த மாசான கொலையில வர மாதிரி நான் உடம்புறம் பூசிட்டு தான் தெரியுறேன். ஆமா திமுக விசிகா சப்போர்ட் தான் நானு அப்படின்னு சொல்லித்தான் தெரியுறேன். இதுல என்ன மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. கார்த்தி, நீங்க வந்து அரசியல் பேச மாட்டீங்க அதெல்லாம் சொல்றீங்க, அதுக்கு நீங்க காரணம் சொல்றீங்களே. சரி, எனக்கு வந்து பெருசா பிஜேபி எல்லாம் பிடிக்காது, பட் ஆனா நீங்க வந்து அண்ணாமலை வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி சப்போர்ட் பண்ணீங்க, அது உங்க விருப்பம். ஆனா நீங்க வந்து ஒரே எலெக்ஷன்ல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கணும்னு நீங்க அரசியலே பேச மாட்டேன்னு சொல்றத வந்து ஒரு லாஜிக் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சரி, உங்க விருப்பம் அதுல வந்து பெருசா தலையிட விரும்பல, பட் ஆனா நீங்க எதனால அந்த மாதிரி அப்படி சொல்லிதாங்க. ஜூன் 4 ரிசல்ட் வந்துச்சா? நீங்க என்ன தேதி? 9ஆம் தேதி. 5 நாள் ஆச்சு. 5 நாளா இதை பேசாம இருக்குமா? பேசிட்டுதான் இருக்காங்க, பேசிடுவாருங்க. சரி, ஓகே ஓகே. இல்ல அது நீங்க இல்ல, நான் அதெல்லாம் பாக்கல. இன்னைக்கு கால சொல்லியிருந்தாரு, அதான் பார்த்தேன் நான். இந்த ஏதோ விஜய் ட்வீட் கோட் பண்ணி அது இவங்க சண்டைக்கு வந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க வந்து எங்களை பத்தி இனிமேட்டு பேசக்கூடாது, டிவியை பத்தி பேசக்கூடாது. அப்ப நான் டிவியை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் வச்சேன். அது ஒண்ணு இனிமேட்டு பேசக்கூடாது அப்படின்னாங்க. அதனால வந்து சரி ஓகே, அந்த டைம்ல முன்னாடி மாதிரி இருந்தா பேசலாம். இப்ப வந்து இதாச்சுன்னு ஒரு கிண்டலப்பட்ட ட்வீட் தான். நான் தான் சொல்றேன். இந்த இல்ல கார்த்தி, எனக்கு இது பேசக்கூடாதோ இது பண்ண அதெல்லாம் எனக்கு இந்த இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு யாரும் ரூல் எல்லாம் போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரும் இது பண்ணோம் என்ன பண்ணோன்றதுக்கெல்லாம். பட் என்னன்னா, எனக்கு இந்த 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 மொத்த பஞ்சாயத்துலயே இப்ப இன்னைக்கு சொன்னாங்களே, இப்பதான் நான் பார்த்தேன். ஐயப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தேன் நானு. ஏடா இவ்வளவு இது பண்ணி கடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அல்லது கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு, அல்லது கண்டென்ட் தர அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து தன்னுடைய சினிமால இருக்கும்போது அரசியலுக்கே வரமாட்டாரு, ஆர் வர்ற ஐடியாவே கிடையாது அப்படின்னு இருந்தப்ப என்ன அரசியல் பேசினாரோ அது இதை விட 100 மடங்கு பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்றேன் நான். நான் சொல்றது பார்ட்டி. நீங்க ஒண்ணே ஒன்னு ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இப்ப மோஸ்ட்லி நான் வந்து இதை கார்த்தியை அக்செப்ட் பண்ணிப்பேன், இங்க இருக்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க வந்து எலெக்ஷன் முன்னாடி எல்லாருமே அவங்க வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல தான் இருந்தாங்க, ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் தான் பண்ணாங்க. நான் அதை கண் கூட பார்த்தேன். ஆனா என்னன்னு வச்சுங்க, சரி ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் நீங்க பண்றீங்க, அது விஜய் சொன்னாரா ஆன்டி பிஜேபி பண்ணுங்கன்னு சொல்லி? நீங்களே ஒண்ணு பண்றீங்க, சரி அட்லீஸ்ட் விஜய் அதுக்காக வந்து சரி ஓகே நீங்க பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னா சொல்லணும்ல. அவர் எதுவுமே சொல்லாம நான் அப்படியே வந்து வீட்டுல ஏசி ரூம்ல ஹாயா உட்காந்துப்பேன், நீங்க எல்லாம் ஒரு இது பண்ணுங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுங்க. சரி அப்படி ஆன்டி பிஜேபி பண்ணீங்கன்னா சரி டிஎம்கே இந்தியா கூட்டணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது இல்லை, அவங்களே பிடிச்சிட்டுறீங்க. நீங்க என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணீங்க, உங்க ஸ்டாண்டு தான் என்ன, நீங்க என்ன நரேட்டிவ் தான் செட் பண்ணீங்க, ஒன்றும் புரியல. எனக்கு உண்மையிலே சொல்லணும்னு வச்சுங்க, நீங்களா ஏதோ கிளவுனிசம் பண்றீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸா நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. இந்த பக்கமும் குத்துவான் அந்த பக்கமும் குத்துவான், எனக்கு தோன்றதே பேசுவேன், நேற்று ஒன்று பேசுவேன் இன்னைக்கு ஒன்று பேசுவேன், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி நான் வந்து ஆன்டி பிஜேபி தான், எனக்கு பிஜேபி பிடிக்காது, நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து மறைச்சிட்டுலாம் வந்து சொல்லணும் அவசியம் தான். ஆனா நீங்க வந்து அதை பண்றதே சரியா பண்ண மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான் என்னோட இது. அது
ஸ்டேட்ல டிஎம்கே எக்ஸாக்ட்லி அதுதான் எதிர்க்கிறாங்க, என்னுடைய சென்ட்ரல்ல பிஜேபி எதிர்க்கிறாங்க. அப்படித்தாங்க பார்க்கணும் நீங்க. இல்ல பிரதர், நான் அதான் சொல்றேன். அப்படின்னா அதையே பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நான் வந்து இப்ப நான் தெளிவா சொல்றேனே, எனக்கு ஊருக்கே தெரியும்னு வச்சுக்கோங்கன்னா, ஆமா திமுக விசிக சப்போர்ட்டர் தான், அதெல்லாம் பிஜேபி விஜய்க்கு எனக்கு தாங்க பிடிக்கவே இருக்கும் தோழர். பிடிக்காதுதான், விஜய்க்கு இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், இங்க நீங்க நான் என்ன சொல்றேன், திமுகவை எதிர்க்கவே கூடாது யாரும், அப்படி அரசியல் அப்படிலாம் சொல்லல. இப்ப நானே ஏன் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னா, உள்ளதுல பெஸ்ட் நான் நம்புறேன், அதனால நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். அதே போல இதே திமுக மேல எனக்கு எந்த விஷயங்கள் பிடிக்கலையோ, எந்த விஷயங்கள் தப்புன்னு தோணுதோ, அதுல கடுமையான விமர்சனங்கள் நான் வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன், சரி பல ப்ரோ, வாட்டி இப்போ வச்சிருக்கேன். விசிகே வந்துட்டு டிவிக்கோட வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? ஏங்க அனுமானத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் நான் முதல்ல சொல்லவா, சொல்ல இப்ப வந்ததை வந்து முடிச்சுக்கிறேன், பிஜேபி ஒரே டிஎம்கேட விஷயம் இருங்க, சேர்ந்தா நான் நீங்க சொல்ல என்ன வந்ததை பண்ணுவீங்க? ஏங்க முடிச்சுக்கிறேன், இதெல்லாம் என்ன ஒரு சொல்ல கேள்வியா? வரேன்னு யோ இல்ல நான் சொல்ல வந்ததை பிரதர் ஒரே நிமிஷம், நான் சொல்ல வந்ததை முடிச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, ஹைப்போத்திக்கலா கேட்டீங்கன்னா, டிவிகே மாதிரி ஒரு கட்சியோட விசிகா கூட்டணி வைக்கிற அளவுக்கு விசிகா போயிடாது நான் நம்புறேன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க அரசியல்ல என்னைக்குமே ஹைப்போதெட்டிக்கலுக்கு கூட பதிலே கிடையாது. வச்சிருக்கீங்களா? பாமக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களா 2010 இது? அதாங்க நீங்க நீங்க பிஜேபி கூட எந்த வச்சீங்களேங்க திமுக, எங்க அதுக்கு மேல நீங்க ஒரே பாமக நிமிஷம் கூட இருங்க, விசிக நீங்கன்றது வச்சிருக்கீங்க. என்ன? பாமக கூட நீங்க என்ன கட்சி இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். வச்சிருக்கீங்க. 3 பேர் கேள்வி கேட்கறீங்கன்னா கேள்வி கேட்டு வெயிட் பண்ணுங்க, அடுத்தவனை பதில் சொல்ல விடுங்க. எனக்கு இந்த 3-4 பேர் ஒரே நேரத்துல பேசுறதுன்றது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். எனக்கு இல்ல, கேட்கறவங்களுக்கே இருக்கும். இப்ப நான் பேசுறேன்னா நான் பேசுறேன் கேளுங்க, நீங்க பேசுங்க நான் கேட்கறேன். இப்ப அவர் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓகே, பேசுங்க. இப்ப நீ 4 பேர் நம்ம சேர்ந்து பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த நியூஸ் ரூம் டிபேட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். கேட்கறவங்களுக்கு தான் கடுப்பா இருக்கும். நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, என்ன விமர்சனம் வேணா வைங்க, அந்த விமர்சனமே எனக்கும் இருந்துச்சுன்னா ஆமா அது எனக்கும் அந்த விமர்சனம் இருக்காங்க மேல நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் இந்த கட்சிக்கிட்டையும் காசு வாங்கிட்டு பேசல, இல்ல எனக்கு என்னை வாங்குற அளவுக்கு எவனும் இதுவும் கிடையாதுன்னு. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நான் என் கருத்தை பேசுறேன். பிஜேபி கூட இதுக்கு முன்னாடி கலைஞர் கூட்டணி வச்சுட்டு அவர் நரேந்திர மோடி நல்ல வழி பண்ணாருல, அப்ப திமுக வந்து திமுக அந்த திமுக மட்டும் நல்ல திமுக இல்லங்க, அப்படி கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒரு அந்த காலகட்டம் என்னவா இருந்துச்சு, அதுல இவங்களுடைய பங்கு என்னவா இருந்துச்சு, இவங்க வச்ச கோரிக்கை என்ன, இப்படிங்கறதெல்லாம் நீங்க பேசணும். இப்ப நீங்க இந்த டாபிக் பேசும்போது இஷ்டத்துக்கு வெறும் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அரசியல் பேசுறவங்க, இல்ல வெறும் ட்விட்டர்ல பழைய மீமை பார்த்துட்டு அரசியல் பேசுறவங்க, இவங்க எல்லாரும் வந்து பொதுவா இப்ப இவங்க கூட்டணி வைக்கிறது, இப்ப பாமக கூட்டணி வைக்கிறதையும் அப்ப திமுக கூட்டணி வச்சதையும் சேர்த்து வச்சு பேச முடியாது. அப்படி அதுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நான் இப்படி ஒவ்வொன்றுக்கா உங்களுக்கு உட்காந்து அரசியல் பாடம் எடுத்துக்கிட்டே வரணும். அதாவது நீங்க வந்து 1996 நடந்துச்சுன்னு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் கேட்பீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அப்ப இருக்கிற அரசியல் சூழல புரிய வச்சு, அப்புறம் அப்ப இருந்த அவர் என்ன கண்டிஷன் போட்டாருன்றதை புரிய வச்சு இவ்வளவு சொல்லணும். ஆர்டிகல் 370 நீ வந்து அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷன் போட்டுட்டு அப்புறம் தான் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. இன்னொன்னு, வாஜ்பாயோட பிஜேபிக்கு வித்தியாசம் இருக்கு, நரேந்திர மோடியோட பிஜேபிக்கு வித்தியாசம் இருக்கு. நரேந்திர மோடி குஜராத்ல இருந்தப்ப என்ன பண்ணாருன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு, பிஎம்ஆர் இருந்தப்ப என்ன பண்ணான்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ இப்பதான் நான் சொன்னேன், இல்ல தோழர் நான் உங்களுக்கு நான் தான் சொல்றேன்ல, யார் பொழப்பு வேணா நாரட்டும். நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நான் பேச முடிக்கிற வரைக்கும் வெயிட் இல்ல தோழர். நான் என்ன சொல்றேன்னு கேள்வி கேட்கறவங்களே இது எதுவுமே தெரியாம வருவாங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு விளக்கம் சொல்றீங்க? அவங்களுக்கு மினிமம் இன்ஃபர்மேஷன் கேள்வி கேட்டா பரவாயில்ல. நீ நானும் பேசிக்கலாம் வா, அததான் சொல்றேன். என்னங்க இவ்வளவு ட்ரிகர் ஆவறீங்க சின்ன விஷயத்துக்கு? இந்த கேள்வி சேர்த்து கேட்டுறேன், அதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. லைக் இவங்க என்ன சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல மாட்டினவங்கள நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா அப்பாவிங்களா? ஏன் அதையும் இன்னும் பண்ணாம இருக்காங்க? திமுக நினைச்சா பண்ண முடியுமா? அதையும் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல மாட்டினவங்கள, ஐ மீன் அப்பாவிங்கள எதுவுமே எனக்கு அதை பத்தி தெரியாது. எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. கன்விட் ஆகி ஜெயில இருக்காங்க அப்பாவின்றீங்க. அதுல அப்பாவிங்களும் மாட்டாங்களாங்க? எனக்கு இல்ல, எனக்கு அதுல சே இல்ல. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன், அதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதை தான் நான் எப்பவுமே அது வந்து சொல்றேன், எல்லாரும் போராடுறாங்க, பட் அதுக்குள்ள லீகல் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? லீகலா என்ன அதான் சொல்றேன் நான். அதனாலதான் இது என்ன தெரியுமா கார்த்தி, நான் இந்த விஷயத்தையும் திருப்பி சொல்லிட்டே இருப்பேன். இது முன்னாடியே நடந்திருக்கு. ஒரு விஷயத்துக்கு இப்ப நீங்க ஒரு கோல் போஸ்ட் செட் பண்றீங்க, இல்ல கோல் அடிங்கன்னு சொல்றீங்க, நான் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீ டக்குன்னு கோல் போஸ்ட் எடுத்து மாத்தி வைக்க கூடாது வேற இடத்துக்கு. நீங்க டைவர்ட் பண்ணிட்டு வேற டாபிக் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அது சுத்தி விடுறாங்க. இது வரைக்கும் பதிலே சொல்லையா? இப்ப பேசுறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பேசுறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பேசுறது யாருன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் ஏங்க. அடுத்த 5 வருஷம் ஆட்டோக்காரன் நான் பேசுறேன் கேக்குதா உங்களுக்கு?
கேக்குது. அடுத்த 5 வருஷம் பிஜேபி ஆச்சு, அதை விட்டுருங்க, அதை முடிஞ்சு போன கதை. தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் நம்ம. ஏன் சும்மா பார்த்தாலும் மோடி அமிச்சானா பேசிட்டு அவங்க விட்டுருங்க. 5 வருஷம் அவங்க இருக்க போறாங்க, என்னமோ பண்ணி தொலைட்டோம். நான் இப்ப டிவிகேவோட என்னோட நிலைப்பாடை பத்தி அவங்க கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் பூந்து இதை பேசினால தான் நான் வந்தேன். எனக்கு நான் என்ன சொல்றேன், உங்க டிவிக்கு நிலைப்பாடுலாம் வேண்டாம், நீங்க வந்து இல்ல வேண்டாம், நீங்க யாருன்னு சொல்றதுக்கு பாமக நான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் வரீங்களா, நீங்க நான் ஒரு 4 வாட்டி பொறுமையா சொல்றேன், தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன், அதை முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்கன்னு சொல்றேன். நீங்க யாரு சொல்றதுக்கு டிவிக்கு என்னப்பெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லுவேன், புரியுதா? சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அது ப்ரோ ஒரே ஒரு இன்டரப்ஷன், இது இன்டரப்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இதுதான். நீங்க அரசியல்வாதி இல்லைன்னு சொன்னீங்களா, நீங்க பக்கா திமுக அரசியல்வாதி தான். கேட்ட கேள்விக்கு நச்சுன்னு ஒரே லைன்ல போடாம ஆன்சர் வர மாட்டேங்குது. நீங்க ஐயோ உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்காக நான் வரல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல அவசியமே கிடையாதுன்னு சொல்றேங்க, சிம்பிள் as that. உங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு ஏதாவது கடமை சொல்றேன். ஏன் அடிக்காங்க, நான் என்னமா பண்ணேன்? உங்க ஸ்பேஸா யார் ஸ்பேஸ் நடத்துறோம் அவன் சொல்லட்டும். இல்ல நீங்க கதை அடிக்காதீங்க, 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிங்க, 2 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிங்க, இந்த டாபிக் பேசுங்க, இந்த டாபிக் பேசுங்க. இந்த ஆர்குமெண்டே வேணாங்க, மேட்டருக்கு வருவோம். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், அந்த கேள்வியே மறந்து போற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி பேசினா எவனுக்கு ஐயோ நான் உங்க கேள்விக்கே பதில் சொல்லலன்னு சொல்றேன் நான், புரியுதா? இது யார் பேசுறது? முன்னாடி யார் கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது தெரியுமா? நான் கேள்வியே சொல்லுங்க, நான் என்னோட டிவி கேள்வி பார்த்து சொல்றதுக்காக வந்திருக்கேன். சிம்பிள் as that. உங்க இன்டரப்ஷன் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க. டிஎம்கே விஸ்கேன்னு சொல்லிட்டீங்க. நான் என் கருத்தை சொல்றதுக்காக வந்திருக்கேன். நான் டிஎம்கே விஸ்கே தான். என்ன பண்ணுவீங்க? ஏங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலைங்க, எங்க இப்படி பண்றீங்க? அததாங்க பேசும்போது உடல் பேசணும். யாரும் பேசாதீங்க, டிவி பத்தி ஏதாவது சொல்லுங்க. இல்ல நான் அதான் இது ராம்குமார்ல கேட்டுருக்காரு. அதான் இல்ல இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இல்ல நீங்க வந்து ஏன் ராம வந்து பேச சொல்லுங்க, இல்ல ராமையோ இல்ல ஹரிஷையோ இல்ல நான் இதுக்கு எதிரா இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதுக்கு எதிரான ஆளு விஜய்க்கு எதிராக நான் பேசுறேன், விஜய்க்கு எதிராக சொல்லுங்க, எதிராக பேசுறீங்க இல்லன்றது அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்க விருப்பம் தோழர். நான் மேல வந்த காரணமே அதெல்லாம் கிடையாது, சரியா? நான் மேல வந்தது நீங்க அந்த டிவிக்கு நீங்க ஆதரிக்கீங்களா? நான் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு எதுவுமே சொல்லவே இல்ல, சொல்றதுக்கு முன்னாடியே வந்து எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடி அதுதான் சொல்ல வரேன் நானு. இவங்க பதறி ஒண்ணு கேட்கிற பழக்கமே வர மாட்டேங்குது இவங்களுக்கு. சரி நீங்களா சொல்லி தொலைங்களாங்க, ஏங்க எப்படி பண்றீங்க? அதான் சொல்றேன். ஏங்க நான் என்னங்க எங்க சொல்ல வரும்போது 2வது வார்த்தையில ஏதாவது எல்லாத்தையும் மீட் பண்ணுங்கப்பா, எல்லாரும் மீட் பண்ணுங்க. இல்ல அதான் நான் சொல்றேன். என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து விஜய் வந்து இதுக்கு முன்னாடி பேசினப்பயே ரொம்ப தெளிவான அரசியல் பேசிட்டு இருந்தாருன்னு நான் நம்புறேன். சினிமால இருந்தப்பயோ இது பண்ணப்பயோ என் ஸ்டாண்ட் இதுதான் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாப்புல. கட்சிக்கு ஆதரவா விஜய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆப்வியஸா நான் என்ன நினைக்கிறேன்னா, 2வது பெரிய கட்சியா இங்க பிஜேபி மாதிரியான ஒரு சனாதன அரசியல் பேசுற ஆள் வந்து 2வது கட்சியா பெரிய கட்சியா வரத்துக்கோ, இல்ல சீமான் மாதிரி ஒரு கட்சி 2வது பெரிய கட்சியா வரத்துக்கு விட பிறப்புக்கும் இல்லாம இருக்கும்ன்றத தன்னுடைய கொள்கை அப்படின்னு அறிவிச்ச ஒருத்தர் 2வது பெரிய கட்சியா வளர்ந்தாருன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு வீரியமா இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீ ஏன் எதிர்பார்த்த அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு இத்தனை வருஷத்துல அவருடைய சினிமாவில் இருக்கும்போது அவர் எடுத்த அரசியல் ஸ்ட்ராங்கான தைரியமான அரசியல் நிலைப்பாடுகளை வச்சு நான் அப்புறம் இந்த மண்ணு இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னவா இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஸ்ட்ராங்கா ஒரு குரல், ரொம்ப என்ன சொல்றது, ஜெயிக்க மாட்டான் இவன் தெரிஞ்ச ஒருத்தன் என்ன வேணா பேசலாம், அது எந்த பாதிப்பு ஏற்படுத்துது. நான் என்ன சொல்றேன்னா, திமுக மேல மிக கடுமையான விமர்சனங்கள் நான் இப்ப கடந்த 2 வருஷமா நிறைய விஷயத்துக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. குரு பூஜை விஷயத்துக்கோ இல்ல இந்த விஷயத்துக்கோ வெங்காயவில் விஷயத்துக்கோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து இப்ப விஜய்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை பார்த்து இப்ப திமுகவை எதிர்த்து அவர் ஒரு அரசியல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் பண்ணி ஆகணும், ஏன்னா இல்லாட்டி அவர் தெரிய மாட்டார் வெளியேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் இதை இது பண்றாருன்னா, ஏன் இன்னும் வெங்காயம் யாருன்றதை கண்டுபிடிக்க உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு இப்ப அதுல ஒரு ப்ரெஷர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுவோ இல்ல சென்னை வந்து இந்த இதுல வந்து எப்படி இருக்கு, இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துக்கோங்க.
இல்ல கம்யூனல் பிரச்சனை எடுக்க முடியாது, எடுத்த உடனே நாங்க கட்சியா அப்படின்னா கூட நீங்க ஒரு மழைநீர் வடிகால் இதுவாகல, சரியா இல்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு எங்ககிட்ட, இதை பண்ணீங்கன்னா இது பெட்டரா இருக்கும், இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து இதுக்கு வந்து இங்க இப்ப தீர்க்க முடியாத உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதை நாங்க வந்து தீர்த்து வைப்போம்னு சொல்றீங்க, அதான் மாற்றுன்றது. அதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதை பண்ணலாம்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, அது வந்து எங்களுக்கு என்ன தோண வைக்கும்னா, உண்மைக்கே இவங்க ஒரு மாற்று ஏதோ ஒண்ணு புதுசா செய்ய வராங்க, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்ல இருந்து இவங்க வித்தியாசப்பட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு வரும். ஆனா அது எதுவும் பண்ணாம நான் வெறும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருப்பேன், இல்ல ஒரு அறிக்கை இது என்னுடைய கொள்கை வந்து இதுதான் அப்படின்னு ஒரு இதை பண்ணிட்டு 26 ஜூன் 2024 நாங்க அரசியலுக்கு வருவோம்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருது இன்னைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சினிமாவுக்கு நான் இது பண்ற மாதிரி சினிமாவுக்கு இது பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. எனக்கு அந்த 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 அப்ரோச்சே வந்து எனக்கு ரொம்ப வீக்கான அப்ரோச்சா தெரியுது. அதுல எனக்கு வந்து இது இப்ப இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம திருப்பி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இல்ல கிண்டல் பண்றோம். இல்லாட்டி இன்னொன்னு, இப்ப நீங்க கொடுக்கறது எல்லாமே கண்டென்ட். நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்க நினைக்கிறேன், நீங்க என்னோட குரலை வந்து திமுக குரல் நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு நார்மலான ஆளோட குரல் நினைச்சாலும் சரி, ஏன்னா வலைப்பேச்சு நீங்க ஊப்பின்றுவீங்க, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி. எனக்கு பர்சனலா ரோட்ல பார்க்கும்போது கூட நிறைய பேர் அதை பத்தி கலாய்க்கிறாங்க. அவனுங்கள்ல இருந்து என்ன திமுகவையுமே கலாய்க்கிற ஆட்கள் தான் அவங்களுமே தான் சொல்றாங்க வாழ் சொல்லிட்டே இருக்காரு அவ்வளவுதான் அப்படின்னு. இப்போ இது ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான். நீங்க த்ரெட்லாம் கிடையாது திமுகக்கு. திமுக அதாவது இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், நான் 2021 ஜெயிச்சப்ப நான் காத்திரி சொன்னதுதான் அது. 15 வருஷத்துக்கு திமுக தான், சரியா? நான் எப்படி 40க்கு 40ன்றது ரொம்ப கான்பிடென்டா சொன்னேனோ அப்படி சொல்றேன் இதை. ஸோ நீங்க ஜெயிப்பீங்கன்ற பயம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீங்க எங்களுக்கு த்ரெட்டும் கிடையாது, நீங்க வெறும் கண்டென்ட், அவ்வளவுதான். இப்போதைக்கு நீங்க உங்களுக்கு காம்படிட்டரா திமுக நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல காம்படிட்டர் திமுக எல்லாம் கிடையாது உங்களுக்கு. அந்தகன் பிரசாந்த் வேணா உங்களுக்கு காம்படிட்டர்னு சொல்லிக்கலாம். யாரு நிறைய வாழ்த்து சொல்லியிருக்கீங்க ஒரு வருஷத்துலன்னு வேணா உங்களுக்குள்ள காம்படிஷன் ஏதாவது இருக்கலாமே ஒழிய, இதே போக்குல போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திமுக எல்லாம் காம்படிஷன் கிடையாது. என்னைக்குமே உங்களுக்கு திமுக இது ஏன் கருத்து, இதுக்கு மேல யாரு நீங்க பேசுங்க, நான் கம்முன்னு மியூட் பண்ணிக்கிறேன். நான் சொல்றேன் ஒரே விஷயம் இருங்க, நான் ஒரே ஒரு இதான் சொன்னோம். நான் வந்து இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஃபுல்லாலாம் பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இன்னும் ஆகலை. ஆனால் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன், நீங்க சொன்னீங்களா 40 15 வருஷம்லாம், இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். 2004 40 தான், 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட், கலைஞரே இருக்கும் போதுமே அப்படிதான். ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி எல்லாம் வந்தாலும் வந்து ஓட்டு போடுற அளவுக்கு முட்டாள், நீங்க சொல்ற மாதிரி தமிழக மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. கலைஞரே 40 ஜெயிக்கும் போதுமே மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006 தெரிஞ்சுட்டு பேசுங்க. இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் மேலையும் வந்து 240 வச்சிருக்கு. ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதான் சொல்றோம். அவங்க 400 சொல்லும் போது எப்படி ஆரம்பிச்சாரோ, நாங்க ஜெயிச்சுட்டு பேசுறோம், நீங்க ஜெயிச்சுட்டு 15 வருஷம் ஜெயிக்கலையே, 15 வருஷம் ஜெயிக்கலையேங்க. இல்லையா? இப்ப ஜெயிச்சிருக்கீங்க, இப்ப ஜெயிச்சிருக்கேன், இனிமே ஜெயிப்பேன்னு சொல்றேன், ஜெயிப்போம்னு சொல்றேன். ஜெயிச்சிருக்கோங்க அப்படின்னு இல்ல இல்ல, எதிரில இருக்கிற யாருக்கும் ஜெயிக்க துப்பு இல்லன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ, எதிரில இருக்கிற யாருக்கும் ஜெயிக்க துப்பு இல்லன்றனால திமுக ஜெயிக்கும்ன்றேன். ஒண்ணும் கிடையாது. விசிகேக்கு ஒரு பார்கெனிங் சிப், ஒரு கவலைப்படாதீங்க. 10 சீட்டா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைக்க வரும், கவலையே படாதீங்க. ஐயா இதெல்லாம் என்ன ட்ரிகர் பண்ணாது பிரதர், ட்ரை பண்ணுங்க இன்னும் கொஞ்சம். ட்ரிகர்லாம் கிடையாதுங்க, நான் உண்மையா சொல்றேங்க. விஜய் இப்ப வாழ்த்து சொல்லிக்காருல, விஜய்கிட்ட நான் போயிட்டோமான்னு சொன்னா எக்ஸ்ட்ரா பார்கெனிங் போறவர் அவர் எதுக்கு திமுக கூட்டணி நான் சொல்றேன். நீங்க எதிரில இருக்கிற யாருக்கும் ஜெயிக்க துப்பு இல்லன்னு சொல்றேன். நிரூபிச்சுட்டு பேசுங்க, இருக்கு துப்பு இருக்கு, நிரூபிச்சுட்டு பேசுங்க. சரி விடுங்க, ஒரு நிமிஷம் தோழர். அதாவது உங்க பாயிண்ட் எல்லாமே பொறுமையா கேட்டேன். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது எல்லாமே கேட்டேன். என்ன இப்ப பிரச்சனைனா, உங்களுக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு ஆரம்ப காலத்துல பேசின, நீங்க கூட ஒரு ட்விட்ல போட்டிருந்தீங்க, வந்துட்டு படத்துல பேசினது இதெல்லாமே போட்டிருந்தீங்க. ஆரம்ப காலத்துல பேசின அரசியல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, இப்பவும் பேசுறது பிடிக்கலன்ட்டு. அப்படி உங்களுக்கு பிடிக்காத அரசியல அவர் என்ன பேசிட்டாரு? இப்ப பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப பேசலன்னு சொல்றேன். பேசலன்னா வந்துட்டு அவர் அறிக்கையிலே சொல்லிட்டாரு, இப்போ அவர் வந்துட்டு முழு நேர அரசியலுக்கு வந்து அது வரைக்கும் நீங்க காத்திருக்கலாம், நான் காத்திருக்க முடியாதுன்னு சொல்றேன். ஓகே, ஒன்னும் பிரச்சனை. நீங்க வந்துட்டு ஓபிகே போடுங்க. ரெண்டாவது நீங்க டிஎஸ்கே போடுங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, வாழ்த்து சொல்றத சொன்னீங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி முடிஞ்சுதா? ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 10ஆம் தேதி 6 நாள் ஆகுது. இந்த 6 நாள்ல எம்.கே. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் எத்தனை ட்வீட் போட்டிருக்காரு, அதுல எத்தனை வாழ்த்து ட்வீட், எத்தனை இரங்கல் ட்வீட்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் அதை தாண்டி வேற என்ன ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமா போட்டிருக்காரு? என்னது ஊசி போன நீட்டை வச்சு போட்டிருக்காரு.
ஊசி போனோட நீங்க ஊசி போனன்னு சொல்றீங்க, அத கூட போடலன்ற. நீங்க அத கூட போடலன்ற. அதுதான் நீங்க அத கூட 2017 போடலன்ற. ஊசி போன வரை இன்னமும் வந்துட்டு ஊசி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயா இல்ல நான் என்ன சொல்றேன், சிங்கத்துக்கு லட்சம் வேலை நீங்க இருக்குங்க. வியாபாரம் உங்களுக்கு பண்றதுக்கு அதை தவிர வேற என்ன வேலை இருக்குன்றேன். அதுதாங்க நீட்டை வச்சு நீங்க சரி வியாபாரம் வச்சுக்கோங்க. பண்ணுவீங்க. நீட்டை வச்சு நீங்க சரி வியாபாரம் வச்சுக்கோங்க. பண்ணுவீங்க. அது முடியாதுன்னு தெரிஞ்சு வியாபாரம் பண்ணுவீங்க. நாங்க எதுக்கு அந்த வச்சுக்கோங்க. ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இருக்கணும்? வேற என்ன அந்த அந்த வேற 6 எதுக்கு வேற இந்த என்ன 6 போட்டிருக்கீங்க? அவர் என்னத்தை வேற என்ன கிழிச்சாரு? போட்டிருக்கீங்க? அவர் ட்விட்ல என்ன கிழிச்சாரு நீங்க ஐயா சொல்லுங்க. நான் இந்த அது 6 நாள மட்டும் சொல்லலையே. ஆ, நான் இந்த 6 நான் நாள மட்டும் சொல்லலையே. சரி, அதுக்கு அப்புறம் முன்னாடி நான் சொல்றேன். இருங்க நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதே இருங்க நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ட்விட்டு மட்டும்தான் உலகம் நினைச்சீங்கன்னா நீங்க முட்டாள். உங்க அரசியல் அறிவு அவ்வளவுதான். சரியா? இங்க நான் ட்விட்டு மட்டும் தான் ட்விட்டர் அவ்வளவுதான் இல்லையே. மேடை எதுவும் பேசியிருக்காரா விஜய்? அதை நான் மறந்துட்டேனா? நான் சொல்றது கேளுங்க ஃபர்ஸ்ட். நீங்க பேசும்போது அமைதியா கேட்டேன்ல, இப்ப கேளுங்க. ட்விட்டு மட்டும் உலகம் நினைச்சீங்கன்னா நீங்க முட்டாள் நான் சொல்லிட்டேன். நான் ஏன் சொல்றேன்? நினைக்கவே இல்லையே. அதுதாங்க நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட். அவருங்க நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன். நீங்க யாருங்க? நான் பேசினப்ப பேச சொன்னேன். நீங்க பேசுனது வாழ்த்து இல்லையே, நான் அப்படி சொல்லலையே. ட்விட்டர் மட்டும் தான் பேசுறீங்க. ஏன்னா நீங்க ட்விட்டர் மட்டும் தான் வாழ்த்து போடுறீங்க, மத்ததுல நீங்க பேசக்கூடாது. அதனால ட்விட்டர் மட்டும் சொன்னேன். ஏங்க நீங்க பேசுறப்ப இடம் குறுக்க வரான்னு சொல்லிட்டு இப்ப நான் பேசுறேன். நான் என்ன நினைச்சேன் நான் பேசினேன். நீங்க என்ன நினைச்சீங்கன்னு பேசுங்க. நான் என்ன நினைச்சேன் நீங்க எனக்கு சொல்லாதீங்க. நினைச்சான்னு சொன்னேன். நீங்க ட்விட்டர் மட்டும் தான் அரசியல் நினைச்சான்னு சொன்னேன். நீங்க நினைச்சீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. சொன்னீங்க இப்ப சொன்னீங்க. நீங்க வேணா ரெக்கார்டிங் எடுத்து கேட்டுவாங்க. சரி ஓகே சொன்னீங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க களத்துல என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? விளையலா விருந்தகம், குருதியகம் தெரியும் எனக்கு. என்ன அதெல்லாம் தெரியும்ல. இப்போ கூட வந்துட்டு உலக பட்டினி தினத்துக்கு வந்துட்டு இது பண்ண வந்துட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. அடுத்த வாரம் வந்துட்டு கல்வி விருது வழங்கும் விழா நடக்குது. அதை கிடந்த அது வந்துட்டு இப்ப நேத்து இன்னைக்கு பண்ணல, 2012 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? இதுதான் வந்துட்டு ஓட்டு அரசியலா மாறும். புரியாம வந்துட்டு வாழ்த்து சொன்ன வாழ்த்து ஏங்க அவருக்கு வந்துட்டு இன்னும் முழுமையா வந்துட்டு கட்சியை ஆரம்பிக்கலைங்க. அதுக்குள்ள வந்துட்டு வாழ்த்து தவிர வேற என்னங்க சொல்ல முடியும்? அது இல்லாம வந்துட்டு புதுச்சேரியில வந்துட்டு அந்த குழந்தை இறந்ததுக்கு வந்துட்டு அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு, சிஏக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. வேற என்ன எதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வந்துட்டு எல்லாரும் ஒரு பிம்பத்துக்குள்ள அடைச்சிக்கிட்டு இந்த விஜயகாந்த் பண்ண மாதிரி, காமராஜரை பண்ண மாதிரி, காமராஜரை கலைஞரை வந்து கேலி சித்திரம் பண்ணாரு தெரியுமா? அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க நாங்க அப்படி அதுக்கெல்லாம் வழி கொடுக்க மாட்டோம். ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். 6 நாளா எம்.கே. ஸ்டாலின் என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு சொல்லுங்க. நீங்க இந்த 6 நாள்ல நீங்க வேற என்னென்ன கட்சி நீங்க வந்துட்டு என்ன சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் ஏன் சேர்க்க மாட்டாரு? என்ன 6 நாள் எலெக்ஷன் இருந்துச்சுலாங்க. எலெக்ஷன் டயத்துல என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் டயத்துல நீங்க எலெக்ஷன் வேலையை தான் பார்த்திருப்பீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து 6 நாள் ஆகுது. ஜூன் 4 இருந்து இன்னைக்கு 10ஆம் தேதி. இந்த 6 நாள்ல நீங்க என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க. எந்த கட்சி எதுவுமே பண்ணல. சும்மா வந்துகிட்டு எங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்காது. 6 நாள்ல வந்துட்டு 6 வாழ்த்து ட்வீட் போட்டிருக்காரு, 2 இரங்கல் ட்வீட் போட்டிருக்காரு, ஒரு நமத்து போன நீட்டு ட்வீட் போட்டிருக்காரு. உங்க செய்திக்கு இன்னும் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனே இந்த மாசம் கடைசியில தான் அபிஷியலா வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கோயம்புத்தூருக்கு ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவிக்க தான் வர போறாருன்னு நினைக்கிறேன் 2 நாள்ல. இல்ல பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அபிஷியலா இந்த மந்த் எண்ட் தான் முடியும். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து எந்த இதுவும் பண்ண முடியல. அதனால இப்பதான் அந்த நோ அப்ஜெக்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த மாசம் எண்ட்ல தான் அபிஷியலாவே பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண. கருத்து சொல்றதுக்கு எதுக்கு பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்? எனக்கு புரியலையே. என்ன காமெடி இது? பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டி மூலமா வரதுக்கு சொல்றேன். பார்ட்டி மூலம் அபிஷியலா நீங்க இதா சொல்லணும்ங்கறீங்கல, அதுக்கு வந்து பார்ட்டி ஏங்க விஜய் கருத்து சொன்னாங்க. விஜய் கருத்து சொன்னாங்க. இல்ல உங்களுக்கு கருத்து முக்கியமா வந்துட்டு மாற்றம் முக்கியமா? நான் அன்னையில இருந்து பாத்துட்டேன். கருத்து ஸ்டாண்ட் முக்கியம். ஸ்டாண்ட் இல்ல, மாற்றம் தான் முக்கியம். எனக்கு மாற்றம் தான் முக்கியம். அப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க மாற்றம்னு. எனக்கு ஸ்டாண்ட் தான் முக்கியம். நான் ஏன் கருத்து தான் சொல்ல முடியும், உங்க கருத்தெல்லாம் நான் பேச முடியாது. ஓகே நான் சொல்றேன். அதாவது இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பார்வையற்றவர்கள் வந்துட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம்லாம் சென்னையில பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? பாத்திருக்கீங்களா? தோழர் உங்கள்ட்ட தான் கேக்குறேன். பார்வையற்றவர்கள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு சென்னையில வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. பாத்திருக்கீங்களா? அவங்க வந்துட்டு பேசுனாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி உறுதுணையா இருந்தது டிவிகேவோட மெம்பர். ஓகேவா? அதுல வந்துட்டு பேசின போராட்டத்துல முக்கியமா கலந்துகிட்டவங்க வந்துட்டு பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, போன 2020 போராட்டம் பண்ணப்போ தொல் திருமாவளவன் வந்துட்டு எங்க போராட்டத்துல கலந்துக்கிட்டு எங்களுக்கு உறுதுணையா இருந்தாரு. கவலைப்படாதீங்க, அடுத்து நம்ம ஆட்சி தான் வரும், நம்ம உங்க குறையெல்லாம் தீர்த்துருவோம்னு சொன்னவரு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கிடவே இல்லைன்னாரு. உங்களை மாதிரி அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. அறிக்கையை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அறிக்கையை வச்சுட்டு நீங்க நாக்கு தான் வலிக்கணும்.
அன்னைக்கு வந்துட்டு வாக்கு கொடுத்தவர் இன்னைக்கு காணாம போயிட்டார் தொல் திருமாவளவன். அந்த பார்வையற்றவர்களோட நிக்கல. சீட்டு கிடைக்காது. சீட்டு கிடைக்காது. சீட்டு கிடைக்காது. இல்ல நீங்க இப்ப பண்ணத நீங்க இப்ப சொல்றது என்ன விஷயம், என்ன மேட்ரு, நிஜமாவே நின்னாரா நிக்கலையா, என்ன பண்ணாரு பண்ணல, ஏன் பண்ணாரு ஏன் பண்ணல, இது எல்லாமே உங்க பேச்ச வச்சு நான் நம்ப முடியாது. என் பேச்ச நீங்க நம்ப வேண்டாம். புரியுதா? அந்த ரெக்கார்டிங் இருக்குது, போய் தேவையில்லை. நான் அதுதான் சொல்றேன். அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு அதுதாங்க சொல்றேன். அது ஏன் பண்ணல, அத அவங்க ட்ரை பண்ணாங்களா பண்ணலையா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னொன்னு சொல்றேன், நான் டிவிகே மேல இது வரைக்கும் ஒரு விமர்சனம் வைக்கல. நான் என் விமர்சனம் பூரா விஜய் மேலதான். நான் டிவிகே மேல இந்த விமர்சனம் வைக்கல. ஏன்னா டிவிகே என்ன பண்றாங்க, என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன இந்த சாப்பாடு போட்ட விஷயம், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பாராட்ட தான் செஞ்சிருக்கேன். அவங்க எல்லாம் உழைச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்க தான் சும்மா உட்காந்துட்டீங்க. உங்க ஸ்டாண்ட் என்னன்னு எனக்கு தெரியணும். ஒரு தலைமையோட ஸ்டாண்ட் என்னன்னு எனக்கு தெரியணும். அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். அது சொல்லுவாங்க. எனக்கு தலைமையோட சொல்லுவாங்க. அதான சொல்றேன். நீங்க சொல்லுவாங்க, நீங்க காத்துருங்க. நான் காத்திருக்கிறது தேவையே கிடையாது. நான் விமர்சிக்க தாங்க செய்வேன். முதல் அறிக்கையிலே சொல்லிட்டாரு. முதல் அறிக்கையை படிச்சீங்களா? அது பத்தாது. முதல் அறிக்கை படிச்சு எனக்கு அது பத்தாது. என்ன சொல்லிருக்காரு முதல்? பத்தாது. என்ன பத்தாது? மூணு பக்கம் அறிக்கை பத்தாதா? நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல, அது எனக்கு பத்தாதுன்றேன். நான்லாம் வெயிட் பண்ணுவேன். அது உங்கள்ட்ட ஏதாவது பதில் இருக்கா? ஏதாவது போராட்டம் பண்ணிருக்காரா? கூட போடல, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காரு? நீங்க ஆட்சியில இருந்துட்டு ஒண்ணும் பண்ணல. நான் தாங்க சொல்றேன். இப்ப திருப்பி நீங்க விஜய் வந்து அந்த வார்த்தை கேட்க வேண்டியது. திமுக வந்து விஜய் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வேங்க வேலைக்கு என்ன ஆச்சு, ஏன் ஸ்டெப் எடுக்கல, நீங்க ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்கிறாருன்னா நான் சப்போர்ட் பண்ண தான் போறேன் தானே சொன்னேன். அவ்வளவுதான். நீங்க அந்த மாதிரி எதையுமே கேட்கல சொல்றேன். அமைதியாவே இருக்கிற ஒருத்தனை நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன். உங்க யாருங்க சப்போர்ட் பண்ண சொன்னா? நீங்க என்ன சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு ட்வீட்லயே போட்டீங்க. நான் அப்படிதான் விமர்சிக்கிறேன்னு சொல்றேன். அப்ப நீங்க இல்ல, நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணதான் வேண்டாங்க. நீங்க அவர் பேசுறப்ப நான் சப்போர்ட்டே பண்ண தேவையில்லை. வேண்டாம், நீங்க பண்ணவே வேண்டாம். எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. பண்ணவே வேண்டாம். நான் விமர்சிக்கிறதுக்கும் நான் இதுக்கும் தான் நான் தாராளமா விமர்சிக்கோங்க. நாங்களும் விமர்சனம் வைக்கிறோம். சரி, நான் உங்கள்ட்ட மேல வந்ததே வந்து ஒரு 7-8 மாசமா உங்களை தேடிட்டு இருந்தேன். நீங்க எப்ப ஸ்பேஸுக்கு வருவீங்க, உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும்ட்டு. இன்னைக்குதான் நான் அதுக்காக தான் வந்தேன். இன்னைக்கு இடையில இந்த டிவிக்கு எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டீங்க. நீங்க இந்த ப்ளூ ஆர்டின்னு போடுறீங்களா, எதுக்காக? எல்லாரும் விஜயோட அரசியலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடில இருந்து நான் வந்து ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கேன். விஜயோட இதெல்லாம் பண்ணிருக்காரு, விஜய் அதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் இவங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு வரணும், அப்படி ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது பொறுப்பும் பதவியும் இருந்தா இன்னும் பலமா தானே கேட்கும். இப்படி பேசுற ஒருத்தரோட குரல் இன்னும் அதெல்லாம் பரவாயில்ல, விஜய் அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு நான் ட்வீட் போட்டிருக்கேன். நான் எதிர்பார்த்திருக்கேன் உங்ககிட்ட. நான் விஜய் கிட்ட ஒன்னு எதிர்பார்த்திருக்கேன், விஜய் அதை செய்யல. அதனால நான் விஜய் கிட்ட கேட்கறேன், பாருங்க எனக்கு இதை நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. இந்த ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்த நீங்க தாராளமாங்க கேட்கலாம். இது எப்படி தெரியுமா, இப்போ கோலி வந்து இல்ல, அதாவது உங்களை மாதிரி அவசரப்பட்டா அந்த பொறுப்பு இதெல்லாம் வந்துட்டு வராது. ஏன்னா இங்க வந்துட்டு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஐயா, நான் உங்களை அவசரப்பட சொல்றது இல்ல, நான் உங்களை அவசரப்பட சொல்லல. செயல்பாடுக்கு தான் அவசரம் தேவை. எனக்கு நல்லா கலா அரசியல் தெரியும். நான் வந்து செயல்பாட உங்களை அவசரப்பட்டு செய்ய சொல்லல. உங்க ஸ்டாண்ட் என்னன்னு தான் நான் தெரியணும்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்துல நீங்க இதுக்கு ஆதரவா இருக்கீங்க, எந்த விஷயத்துல இதுக்கு நீங்க எதிரா இருக்கீங்க. இப்ப நான் சிம்பிளா சொல்றேங்க. இப்ப இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இல்லங்க, நான் சொல்றது நீட்டுக்கே எதிர்ப்பாதான் இருப்பாருன்றேன். அதனாலதான் போய் அனிதா வீட்டுல உட்கார்ந்தாரு. ஒரு இளவு வீட்டுல ஒரு இவர் போய் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. அன்னைக்கு போய் உட்கார்ந்தாரு. புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியுது. அதெல்லாம் தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் சிஏக்கு எதிர்ப்பு தான் தெரியுது. அப்புறம் ஏன்றதை நீங்க கேளுங்க. நீங்க பேசுனீங்கன்னா தெரியாது. அப்புறம் ஏன்னு கேள்வி கேக்குறீங்கன்னா நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஏன்னு. நான் தான் சொல்றேன். நீங்க ஏதோ அப்படியே விஜய் மேல வன்மத்தை கட்டிட்டு நாங்க ஏதோ ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் மாதிரியும் நாங்க தான் முதல்ல போய் நின்னது. அது எப்பறம் நீ சொல்ல போச்சு அப்படின்னு இதே கூட்டம் தான் போய் நின்னுச்சு. புரியுதா? நாங்க ஒன்னும் அவருக்கு எதிராலாம் கிடையாது. நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு பேட்ஸ்மேன் 30 பால்ல 50 ரன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 20 பால் மெல்ல ஆடினாருன்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு மேபி ஒரு பிளான் இருக்கலாம். இல்ல இந்த 20 பால் மெல்ல ஆடுவோம், அதுக்கு அடுத்து இது பண்ணுவானு. ஆனா அதை அப்ப கேட்கறவன் ஏன் இவ்வளவு மெல்ல ஆடிட்டு இருக்க, டார்கெட் அவ்வளவு பெருசா இருக்கேன்னு கேட்கதான் செய்வான். அது அவனுக்கு எது மேல இருக்கிற பதட்டம்னா இன்னைக்கு சூழ்நிலை மேல இருக்கக்கூடிய பதட்டம். இன்னைக்கு மக்கள் எப்படி போயிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை எப்படி வெடிச்சிட்டு இருக்குன்றது மேல இருக்கிற பதட்டம். அதே பதட்டத்துலதான் நான் திமுகவையும் விமர்சிக்கிறேன், திமுகவையும் திட்டுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது இந்த விஷயத்துலதான் தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் திமுகவையும் அதனாலதான் விமர்சிக்கிறேன்னு திட்டுறேன்.
நான் திமுகவை எந்த விஷயத்துக்காக விமர்சிக்கிறேன் திட்டுறேனோ அப்ப நான் என்ன எதிர்பார்க்கறேன், இன்னொரு கட்சி அதுக்கு மாற்றா வரும்போதோ நான் மாற்றோம் அப்படின்னு சொல்லும் போதோ, யோ உனக்கு தான் வாய்ஸ் இருக்குல்ல நீயாச்சும் பேசியான்றேன். அவங்களும் பேசல. அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னதான் கேம் பிளான்ல இருக்கீங்க நீங்க அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் நீங்க உங்க கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன். இங்க வந்துட்டு அவர் சொன்ன பதிலே சொல்றேன், அது உங்களுக்கு காமெடியா கூட இருக்கலாம். அவர் ஏற்கனவே சொன்னது நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாகணும்னு சொன்னது. இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்தோம்னா இங்க வந்துட்டு நீங்க ஆதரிக்கிற அந்த கருணாநிதி டிஎம்கே கட்சியே வந்துட்டு கூடவே இருந்த எம்ஜிஆர் அரசியலுக்கு வரப்ப என்னென்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பண்ணிருக்காங்க? உலக சுட்டு வாலிபன் படத்தை தடை பண்ணலையா? அதுக்கு அந்த மதுரையில அதாவது அத பண்ணது கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்டே கிடையாது, வேற அது 2 பேருக்கு நடந்த கவர்மெண்ட் யாருங்க சொன்னா? இப்ப கவர்மெண்ட் யாரு சொன்னா? இதே கருணாநிதி கவர்மெண்ட் தான் தடை பண்ணுச்சுன்னு சொன்னீங்க. இப்பதான் சொன்னீங்க பிரச்சனை வந்தது கவர்மெண்டா பண்ணுச்சு. கருணாநிதி அரசு என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமான்னு கேட்டீங்க. கருணாநிதி அரசு எதுவும் பண்ணல. கருணாநிதி என்ன பண்ணாங்க? கருணாநிதி என்ன கட்சிக்காரங்க? அதுதான் கட்சிக்காரங்க யார் சொல்லி பண்றாங்க? தினகரன் ஆபீஸ யார் சொல்லி எரிச்சாங்க? கவர்மெண்ட் சொல்லி எரிச்சது. கருணாநிதி குடும்பம் சொல்லி தான் தினகரன் ஆபீஸ மதுரையில போய் எரிச்சாங்க. காவலன் படத்துக்கு என்ன கருணாநிதி போய் எந்த கருணாநிதி? எம்எல்ஏ கருணாநிதி, பல்லவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி வெற்றி தேட்டர்ல போயிட்டு வந்துட்டு விஜய் அளவுக்கு திமுக ஆட்சி கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கும் பாப்புலர். என்னங்க 3 மணி நேரம் படத்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்ம இது கிடையாதுன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அவர் அதுல ஸ்டாண்டே எடுக்கல. பண்ணது கட்சிக்காரங்க. நீங்க காவலன் பிரச்சனையிலையும் பண்ணது அது வேற ஒரு பிரச்சனை. இப்ப அதை வந்து உதயநிதி தான் ஸ்டாப் பண்ணாரு அதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்ராக்ல ஒரு பிரச்சனை நீங்க எந்த ட்ராக்ல வேணா கொண்டு போலாம், அது உங்க பிரியம். ஆனா உண்மைன்றது வேற. உண்மையான லைக்கா பிரச்சனையில உங்க ஆளுகளே தான் இப்ப சொன்னாங்க 3 நாள் முன்னாடி திருமாவளவன் வந்து காசு வாங்கிட்டு தானே கத்தி பிரச்சனையில வந்து விட்டாரு அப்படின்னு. கிடையாது. அதுல வந்து இது முருகதாசும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட இவங்களும் போய் அவங்கள சந்திச்சு பேசினாங்க. இல்லங்க இவர் வந்து இவர் கிடையாது, நம்ம தமிழ் ஆள் தான், அங்க போய் இருக்காரு, அப்ப நான் இதுல இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு. அதே இது நடந்து கல்வீச்சு நடந்தப்ப திருமாவளவன் தான் சொன்னாரு, யார் உண்மையே இது பண்ணாங்களோ அவங்கள பிடிக்கணும், கல்வீச்சு நடத்தினாங்களோ கத்தி திரைங்கத்துல அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நேத்து என்ன சொல்றாங்க, 3 நாள் முன்னாடி நீங்க தான் வந்து பொட்டி வாங்கிட்டு விட்டீங்கல்ல கத்தி பிரச்சனை. அப்ப தலைவா பட பிரச்சனைக்கு என்ன காரணம்? யாரு காரணம்? தலைவா பட பிரச்சனைக்கு தாங்க நீங்க எப்ப காரணமோ அப்ப டைரக்டா காரணம் சொல்ல மாட்டீங்க. தலைவா பட டைரக்டா தலைவா படத்தை டைரக்டா ஏடிஎம்கே தான் காரணம். டைரக்டா என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஆமா ஏடிஎம்கே ஒருத்தர் பேசினா அவன் இது டைரக்ட்னு சொல்ல மாட்டான். நீங்க டிஎம்கே காரங்க டைரக்ட் சொல்ல மாட்டீங்க. ஆனா ஒவ்வொரு படத்துக்கும் என்னென்ன நீங்க சொல்லுங்கன்றேன். ஐயோ இல்லங்க நான் ஒத்துக்கணும்னு தேவையே கிடையாது. நீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்கன்றேன் நானு. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. என்ன ஆதாரம்? இப்ப ஏடிஎம்கே தலைவா படத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு பவர்ல இருக்கிற வந்துட்டு தலைவா படத்துக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதாங்க சொல்றேன். அந்த இது என்ன அந்த டேக்லைன் ஒண்ணு இருந்துச்சு, டைம் டு லீடு, அதான் பிரச்சனையா இருந்துச்சு. கை கட்டி அவர் கேளுங்க நான் இப்போ ஜெயலலிதா பண்ண அப்படின்னு சொல்லி நான் வந்து கை கட்டி அவரு வீடியோ போட்ட அந்த டைம் வந்தப்போ அது வந்து முடிச்சக்கு அப்புறம் அது இதுவாச்சு, ரிலீஸ் ஆச்சு. ஆனா உலகம் சுற்றும் வாலிபனுக்கு எம்ஜிஆர் அந்த மாதிரி வீடியோ போட்டு இது பண்ணி அப்படிதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்க பிரச்சனை கிடையாது. கை கட்டி என்ன வீடியோ போட்டாரு? வீடியோ போட்டாருன்னு சொன்னீங்களா? கை கட்டி என்ன வீடியோ போட்டாரு? நன்றி சொன்னாரா? வேற என்ன சொன்னாரு? என்னங்க அதாங்க சொன்னாரு. நான் என்ன அவர் கெஞ்சினாரு நான் சொன்னேன். இப்ப அதுதான் கை கட்டி இல்ல ஹலோ உங்களோட எல்லாம் தீவிரமா அந்த டைட்டில் நான் விஜய் சப்போர்ட் பண்ணிருக்கேன். சரியா? டைரக்டா கவர்மெண்ட் எதிர்த்து ட்வீட் போட்டு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஒரு ப்ரொடியூசர் சூசைட் அளவுக்கு போயிட்டாரு. அவரை காப்பாத்துறதுக்காக ஒருத்த வந்து என்னன்னா அதுதான் மிகப்பெரிய ஹீரோயிசம். விஜயோட வேற எந்த நீங்க எல்லாரும் விஜயோட ஹீரோயிசம்னா எதை சொல்லுவீங்கன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. இதை பண்ணாரு அங்க போய் நின்னாரு அங்க போய் என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஹீரோயிசம் அந்த வீடியோ தான். ஒருத்தன் காசு போட்டவன் சாக போறான், சூசைட் பண்ண வந்தான் அப்படின்றப்போ இன்னொருத்தனுக்காக என் இமேஜ் போனா என்ன, என்னை வச்சு ட்ரோல் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கை கட்டி நின்று போட்டான்னு நான் முன்னாடியே பேசியிருக்கேன். சரியா? நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நீங்க காவலன் பிரச்சனை வேற, உலகம் சுற்றும் வாலிபன் பிரச்சனை வேற, தலைவா பிரச்சனை வேற.
நீங்க இது மூணையும் கனெக்ட் பண்ணாதீங்க. காவலன் இல்லைங்க, காவலன் பிரச்சனையில வந்து நான் சொல்றது கேளுங்க. காவலன் பிரச்சனையில எம்எல்ஏ ஆக்சுவலா நீங்க கருணாநிதி என்ன நடந்துச்சு குரோம்பேட்டை எல்லாமே பெரிய நான் கதை. சொல்றது விஜயே பேட்டி கொடுத்திருக்காரு. இது ஆனந்த விடணும் விஜய் பேட்டி கொடுத்திருக்காரு. குரோம்பேட்டை வெற்றி தேட்டர்ல வந்துட்டு எம்எல்ஏ கருணாநிதி வந்துட்டு இதுல வந்துட்டு விஜய் படத்தை ஓட்டக்கூடாது, விஜய் படத்தை எடுன்ட்டு பேனர் எல்லாம் கிழிச்சது வந்துட்டு ஆனந்த விடன்ல 2011 வந்துட்டு விஜய் பேட்டி அதைத்தாங்க கொடுத்திருக்காரு. சொல்றேன். நீங்க கதை தனிப்பட்ட ஆட்கள் செய்யறது எதுக்குங்க? மக்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஆட்கள் சொல்றத நீங்க கவர்மெண்ட் செஞ்சுன்னு சொல்றீங்க. எம்எல்ஏ கருணாநிதிங்க அவரு டிஎம்கே எம்எல்ஏங்க. அவர் எப்படிங்க தனிப்பட்ட ஆளை நீங்க ஆமா, எடுத்துக்கிட்டீங்க? தனிப்பட்ட ஆள் தான் அவரு. சர்க்கார்ல வந்துட்டு ஒரு கலைஞர் 4 பேர் சொல்லி வந்துட்டு பேனர் சர்க்கார்ல பேனர் 4 பேர் பேனர் கிழிச்சானா வந்துட்டு அது ஏடிஎம்கே கிடையாது. அது 4 பேர் தனிப்பட்டவன் தான். அப்படித்தானே உங்க கருத்து? கட்சிக்காரன் 4 பேர் வந்துட்டு கட்சிக்காரன் நெய்வேலியில போய் கட்சிக்காரன் அப்ப இது யாரு? கட்சிக்காரன் ரெண்டுமே கட்சிக்காரன் தான். 4 பேர் அப்ப அதுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் சம்பந்தம் கிடையாது. கவர்மெண்ட் செய்யலன்றேன் டைரக்டா. இது சரி ஓகே 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 சூப்பர். இப்போ நீங்க கட்சிக்காரங்க செய்யறது வேற, அரசு நீங்க சொன்னது என்னன்னா கலைஞரே சொல்லி செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. கலைஞரே சொல்லி எல்லாம் ஒண்ணும் செய்யல. இல்ல நீங்களே பாயிண்ட் வந்துட்டீங்க. நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. நேத்தோ இந்த நாள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்கன்னா மெர்சல்ல வந்துட்டு உங்க இதை வந்துட்டு அதாவது என்னவோ போட்டிருந்தீங்களே மெர்சல் படத்துல எடுத்து பார்த்துட்டே பேசுங்களேன். எதுக்கு அவ்வளவு நேரம்? அது தேடி பார்க்கணும். மெர்சல் படத்துல வந்து எச்ராஜ் எல்லாம் தேடி எல்லாம் பார்க்க தேவையில்ல. மெர்சல்னு கீவேர்ட்ல சர்ச் போட்டா வந்துரும். என் சர்ச்ல போய் ஜோசப் விஜய் சொன்னதுக்காக வந்துட்டு அதுக்காகவாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கல்ல? அப்படி சொல்லல. நீங்க எடுத்து பாருங்க கரெக்டா ட்வீட். அது என்ன நீங்களே எடுத்து மேல போடுங்க. என்ன நீங்களே கரெக்டா ட்வீட் எடுத்து பாருங்க. நான் எதுக்குன்னு எடுக்கணும்? இப்ப நீங்க படிங்க. நீங்க தானே எடுத்து சொன்னீங்க. எதையுமே எடுக்காம நீங்க வாட்டுக்கு உங்க பாட்டுக்கு வருவீங்க. நாங்க ஒவ்வொன்னா தேடி போய் உங்களுக்கு சொல்லணுமா? நீங்க சொன்ன கருத்து தானே. மெர்சல் படத்துல வந்துட்டு மெர்சல் பட பிரச்சனைக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் வந்துட்டு ஜோசப் விஜய் சொன்னதுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளவு பஞ்சாயத்து போச்சு. அதுக்காகவாவது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்களா இல்லையா? அதுக்காக கொடுக்கணும்னு சொல்ல. ஏன்னா அதுக்காக எப்பயோ கொடுத்துட்டாப்புல ஒரு முதல்ல. ஓகே, நான் அதுக்காக கொடுக்கணும்னு சொல்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓட்டரையே டைரக்டா வெளியிடுற அளவுக்கு ஒருத்தன் பண்றானுங்க. ஒரு கட்சி பண்ணுது. அதாவது ஒருத்தன் பண்றான், அவனை மாத்தக்கூடாது. கட்சியால் நீங்க சொன்னதுதான். முதல்ல கூட பேசாதீங்க, பதறாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. நான் விளக்குவேன். அதுக்கும் கட்சி இல்ல. அதுதான் விளக்குவேன்றேன். அதுதான் விளக்குவேன்றேன். உங்களை மாதிரி பேப்பர் படிச்சுட்டு அரசியல் பேசுறேன் இல்லை நான். அப்போ சரி ஓகே, விளக்குங்க. இல்ல இன்னொன்னு, நீங்க உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. நீங்க என்ன கேவலமா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். எனக்கு தேவையே கிடையாது. உங்கள்கிட்ட சர்டிபிகேட் வாங்க எனக்கு அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுத்து நான் அரசியல் நின்று உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரப்போறது கிடையாது. புரியுதா? நான் என்ன ட்வீட் போட்டேன்றதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியுதா சொல்லுவேன், இல்ல விளக்கம் சொல்ல முடியாது போங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அது என் இஷ்டம். இந்த வழியில கணாருந்தா மடியில பயம் இருக்குன்னாங்கல்ல. நான் எவன்ட்டையும் காசு வாங்கிட்டு எதுவும் பேசல. நான் என் மக்களுக்காக பேசிட்டு இருக்கேன். நான் என் இஷ்டத்துக்கு பேசுறேன். சொல்லவே முடியாது. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. இத சொல்றதுக்காக நக்கலா பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. யாருங்க நக்கலா பேசுனா? நான் ரொம்ப தெளிவா இல்ல நான் ஏன் உங்ககிட்ட ரொம்ப இவ்வளவு நேரம் ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, விளக்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நைட் 12 நான் போய் தூங்க இல்லாம உங்களுக்கு ஏன் விளக்க சொல்லிட்டு இருக்கேன்னா, ஜெனியூனாவே உங்களோட இன்டென்ஷன் சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறதுனால உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நேரம் பேசினேன் உங்களுக்கு நக்கல் பண்ண நானுமே வந்துட்டு இல்ல நான் இவ்வளவு நேரம் பேசல உங்களுக்கு நக்கல் பண்ணேன். நான் இந்த நக்கல் பண்ற வேலை என் ஒழுங்கா பேசும்போது சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேன். என்ன சொன்ன? இல்ல நான் விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் நடுவுல பேசிட்டே இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல பிஜேபி வந்து அப்ப மட்டும் தனி கட்சியா பேச்சு மாறக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்றீங்க. எங்க நான் என்ன பேச்சு மாறேன்? என்ன பண்ணேன்? 2 நிமிஷத்துக்கு பேசிட்டு இருக்கோம். அது அந்த விஷயத்துக்காக தான் ஹெச் ராஜாவும் எவனோ ஒரு கட்சிக்காரன் பண்ணதும் ஹெச் ராஜா பண்ணதும் ஒண்ணா? நீ பொறுப்பு கொடுத்து மேல உட்கார எம்எல்ஏ கருணாநிதிங்க. எம்எல்ஏ கருணாநிதி. ஐயோ, அதாங்க நானும் சொல்றேன். ஹெச் ராஜா இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை வருது, நீங்க அதை போய் இது பண்றீங்க, ரவுடிசம் பண்றீங்க, தியேட்டரை போய் உடைக்கிறீங்களா, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு நடிகனை இவன் மதம் அப்படிங்கிறத வச்சு காயின் பண்ணி கார்னர் பண்ணி அதை நாடு பூரா எல்லாரையும் உங்களுக்கு எதிராக திருப்பி விடுற மாதிரி ஒரு ஓட்டர் ஐடி எடுத்து வெளியே போட்டு இதுல ஏகப்பட்ட செக்யூரிட்டி பிரீச் இருக்கு. இதுல ஏகப்பட்ட கம்யூனல் ஆங்கிள் இருக்கு. இப்ப விஜய்க்கும் தனிப்பட்ட இன்னொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா இதுல ஒரு கம்யூனல் ஆங்கிள் இருக்குன்றதுதான் நான் இதுல இருக்கிற ஆபத்தா சொல்றேன். புரியுதா? எல்லா நடிகனுக்குமே இங்க பிரச்சனை வந்திருக்கு. ஒரு அரசியல்வாதி கூட பிரச்சனை வரும், ஒரு பிசினஸ் மேன் கூட பிரச்சனை வரும், சக நடிகன் கூட பிரச்சனை வரும், எல்லாமே வரும். நான் சொல்றது இது ஏன் ரொம்ப சீரியஸ்னு சொல்றேன்னா, இதுல இருக்கிற கம்யூனல் ஆங்கிள்னால நான் ரொம்ப சீரியஸ்னு சொல்றேன். இத்தனை வருஷமா விஜயா கவனத்திற்கு
விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னா கருப்பழப்பன் ட்வீட் போட்டிருப்பாரு, போய் எடுத்து பாருங்க. அதுல ஜோசப் விஜய்னே போட்டிருப்பாரு, எடுத்து பாருங்க. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? கவனத்திற்கு. என்ன தப்பு இருக்குது அப்படிதான் கேட்பாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? அவ்வளவுதான். அதுதான் ஏங்க ஒரு விஷயத்த அவ்வளவுதான். பெருமையா சொல்றதுக்கும் டே அப்படிதான்டா பண்ணிருக்காருன்னு பெருமையா சொல்றதுக்கும் அதாங்க சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் வெறுன்னு ஜோசப் ஜோசப் இந்த வார்த்தை இருக்கா, அப்ப ரெண்டுமே தப்பு இப்படின்னு ஈக்குவேட் பண்றவங்க, இப்படி பேசுறவங்க கிட்ட என்னால ஒரு அரசியலும் பேச முடியாது. நீங்களே அனுபவிச்சுவாங்க. நீங்க 2026 ஜெயிக்கிறீங்கன்னா ஜெயிச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் இதை எந்த ஆங்கிள் பாக்குறேன்றதான் நான் வச்சுட்டு இருக்கேன். கருப்பழனியப்பன் விஜயை வந்து ஜோசப் விஜய்னு சொல்றதுக்கும் ஹெச் ராஜா வந்து ஜோசப் விஜய்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் கான்டெக்ட்க்கு உங்களுக்கு வித்தியாசமே புரியலன்னா உங்ககிட்ட அரசியல் பேசுறது நேர விரயமா தான் நான் பார்ப்பேன். எங்களுக்கு புரியுது. நான் நேர விரயமா தான் பார்ப்பேன். அதை எச் ராஜா பேசுனது எங்களுக்கு புரியுது. கருப்பழனியப்பன் பேசுனது அதுதாங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் இருக்குங்க, நான் சொல்ல வந்து அந்த விஷயத்தையே முடிக்க உள்ள ஒரு ட்வீட்டுக்கு விளக்கம் கேக்குறீங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப இது என்ன ஆகுதுன்னு. ஒரு எனக்கு இதனாலதான் உங்ககிட்ட விவாதம் பண்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லாம போகுது. ஒரு ட்வீட்டுக்கு விளக்கம் கேக்குறீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன், சம்பந்தமே இல்லாம அதுக்குள்ள வேற ஒன்று கொண்டு வந்தீங்க. இப்ப இதுக்குள்ள நான் இப்ப வேற இதுக்குள்ள போறோம். ஆக்சுவலா என்ன பேச முடியுமோ அதுவே இல்லாம போகுது. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து சொல்ல வந்தது 5 நிமிஷம் டிவிகே கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன், ஏன் எனக்கு இந்த டிசாட்டிஸ்பாக்சன் இருக்கு, இன்னும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன், இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி நீங்க இப்ப அதுல இருந்து இழுத்து நேற்றுக்கு மெர்சல் ட்வீட் கேட்டீங்க. சரி ஓகே வந்துட்டோம். நீங்க மெர்சல் ட்வீட் கேட்டீங்க, அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு வர்றேன். இப்ப அதுல இருந்து திருப்பி வேற ஒரு இது கொண்டு போறீங்க, நக்கல் பண்றீங்க. இப்ப நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற கட்சி, நீங்க தான் புது கட்சி, நீங்க தான் உங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் எந்த அவசியமும் கிடையாது உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நீங்க வந்து நக்கல் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல அபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல கோட் பண்ணி எல்லாரும் திட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரா வேணுங்க அப்படின்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, மக்கள் புறக்கணிச்சுட்டு போயிருவாங்க. ட்விட்டர் மட்டுமே வாழ்க்கை, அரசியல் நினைக்காதீங்க. ஐயோ நான் ட்விட்டரை மட்டுமே சொல்லங்க, வெளியவே சொல்றேங்க. நீங்க இங்க பண்றதான் ட்விட்டர் வெளியவும் போய் பண்ணுவீங்க. அப்படியா? அப்ப நீங்க இங்கேயுமே வந்து டிஎம்கே எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களும் வெளியில ஆமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் என்னமோ எல்லா கட்சியும் வந்து ரொம்ப அதாங்க சொல்றேன், ஏற்கனவே பவர்ல இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு அதான் சொல்றேன், அவனுக்கு ஏற்கனவே பவர்ல இருக்கிறவனுங்க, அவனுக்கு என்ன தப்பு பண்ணாலும் விட்டுருவானுங்க மக்கள். ஆனா நீங்க பவர்ல இல்ல, நாங்க மாற்றுன்னு சொல்லி வர போறீங்க, நீங்களும் அதே பண்ணிட்டு அப்புறம் அவங்க பண்றாங்களேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன மாற்று? இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. நீங்க ட்விட்டரை வந்துட்டு ட்விட்டர்ல இங்க இருக்கிற நானோ ராம்குமாரோ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் வந்துட்டு டிவிக்கு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ற, நீங்க யாரா இருந்தாலும் அப்படி சொல்லலையே. நீங்க இருங்க, நினைச்சீங்கன்னா தான் சொன்னேன், நினைச்சீங்கன்னு சொல்லல. நினைச்சீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அது உங்களுடைய முட்டாள்தனம். 15 அது 2009 இப்ப யாருங்க அப்படி நினைக்கிறாங்க? இருங்க பேச விடுங்க. 2009 இருந்து அந்த மனுஷன் 2009 வந்துட்டு 75,000 மன்றங்கள் இருந்தது. ஒரு மன்றத்துக்கு 100 பேர். அந்த மன்றங்களை வந்துட்டு மக்கள் இயக்கமா மாத்தி இன்னைக்கு வந்துட்டு கட்சியா இருக்குது. அந்த மன்றங்கள் 15 வருஷமா வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு களத்துல சேவை செஞ்சுட்டு இருக்கு. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டெய்லி நீங்க இன்னைக்கும் வந்துட்டு 2000 நாள் 3000 பண்ணிட்டு இருக்காங்க. விருந்தகம், குருதியகம், நூலகம், நூலகம், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நீங்க எதிர்பார்க்கிற அரசியல அவர் பண்றதுக்கு ஒரு சில நேரங்கள் அவர் நீங்க இப்ப சொன்னது எல்லாமே டிவிகே காரங்க பண்ணது. நான் அவரோட ஸ்டாண்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். அவரோட ஸ்டாண்ட் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க சோறு போடுறதுனால ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் சிஎம் ஆக முடியாது இதெல்லாம் பண்ணீங்கன்னா. நீங்க சிஎம் ஆனதானே சொல்லிட்டு இருக்கீங்க, அடுத்து நாங்க தான் ஆட்சின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. 2026 எங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா 2026 உங்களுதுன்னு அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியலையே. அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். உங்களுக்கு புரியுதா? நீ வரக்கூடாது, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேசுறவன்ட்ட நீங்க இதெல்லாம் சொல்லலாம். புரியுதியா? நீ வரக்கூடாது, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறவன்ட்ட நீங்க இதெல்லாம் சொல்லலாம். ஆனா நான் அதவா கேட்டேன், அவர் எல்லா செயல்பாடு பத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். செயல்பாடு எல்லாத்துக்குமே அவர் டைம் சொல்லிட்டாரு. நீங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவசரப்படுறீங்க. எனக்கு இதுக்கு அறிக்கை கொடு. நீங்க ஒரு தடவை பள்ளிக்கரணை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பள்ளிக்கரணை வந்துட்டு ஆணவ படுகொலை, கரெக்ட், ஆணவ படுகொலை, பள்ளிக்கரணையில ஆணவ படுகொலை நடந்தது இல்ல, அதுக்கு கூட வந்துட்டு இதுக்கு அறிக்கை கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல? யார்கிட்ட? விஜய்ட்டியா? ஆமா, உங்களோட நான் உதய்ட்டே தான் கேட்டேன். ஆக்சுவலி நான் உதய்ட்டே தான் கேட்டேன், இன்னும் கேட்க கூட இல்லை, கடுமையா விமர்சித்தேன். ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்ப போயிட்டு ட்விட்டர்ல வந்து ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன இது வரும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஆணவ படுகொலையே இல்ல, வந்துட்டு வேற ஏதோ முன் இதுனால வந்துட்டு நடந்த கொலைன்னு சொல்லியிருந்தாங்களே. இல்ல சொல்லல.
நான் அந்த இடத்துக்கு நேரா போனேன். நீங்க தேவையில்லாம அந்த விஷயத்தெல்லாம் இழுக்காதீங்க. நீங்க பேப்பர்ல பார்த்த வச்சு பேசுறதா இருந்தா நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதை. இல்ல நான் பேப்பர்ல இந்த பாக்கல. பேப்பர்ல பார்த்த விஷயம் அரசியல் பண்ணாதீங்க. நீங்க இன்னொன்னு சொல்றேன் ஆணவ கொலை மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அசால்ட்டா அந்த பொண்ணு அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க அண்ணன் தான் பண்ணா அப்படின்னு நீங்க என்னங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட வேணாம் எனக்கு தேவையில்லாம வாய்க்குதான். இல்லைங்க நீங்க அத சொன்னீங்கன்னு கேக்குறேன் உங்ககிட்ட. அதுக்கு நீங்க என்ன சொல்லிருந்தீங்களா? என்ன சொன்னேன்னு தெரியாது, அது என்ன இஷ்யூன்னு தெரியாது. உங்க பாட்டுல இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல நீங்க அதை வந்து இல்ல அது வந்து ஆணவ கொலையில இல்லன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அந்த இடத்துக்கு நேரா போனேன், அங்க போய் நேரா பார்த்தேன். நான் சொன்னா ஆணவ கொலை இல்லைன்னு நான் சொன்னா மறுபடியும் வந்துருக்காங்க. ஆணவ கொலை இல்லன்னு வந்துருச்சு இல்ல நீங்க இல்லைன்னு சொல்லிருந்தாங்களேன்னு சொன்னேன். ஆணவ கொலை இல்ல அப்படின்னு சொல்றேன். அவங்க அப்பா அம்மா யாரு சொல்லிருந்தாங்க? யார் போலீஸ் சொன்னாங்களா உங்களுக்கு? சொன்னாங்க ஒரு கோர்ட் தீர்ப்பு வழங்குச்சா? நானே சொல்லல, சொன்னாங்களேன்னு ஒரு டவுட் கேட்டா நீங்களே வந்துட்டு நான் சொன்னதா ஏங்க சொல்றீங்க? எங்க நீங்க சொன்னாங்களான்னு கேட்கணும். டவுட்னா சொன்னாங்களேன்னு சொல்லக்கூடாது, சொன்னாங்களான்னு கேட்கணும். நீங்க டவுட் கேட்கல, இப்ப மாத்துறீங்க. சரி ஓகே விடுங்க, தேவலாமா அதை. சரி அதை இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அதாவது ஆணவ கொலை நீங்க சொல்றீங்க, ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு இது ஆணவ கொலை இல்ல வந்துட்டு இது பழிக்கு பழி இந்த மாதிரி அது ஒரு பேச்சு இருந்ததா இல்லையா? அது ஒரு குரூப் சொன்னாங்க, அதை சொல்லுங்க. எந்த குரூப் சொன்னாங்க சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மாவே வந்துட்டு ஏதோ ஒரு அங்க வாங்க, அப்பா மட்டும் தான் சொன்னாங்க. எனக்கு அது முக்கியம் இல்லைங்க. ஒரு விஷயம் கேளுங்க. அது என்னவோ இருக்கு, அது வந்துட்டு ஆணவ கொலையோ என்ன படுகொலையோ ஏதோ ஒரு, நான் அதுக்குள்ள போல. நான் சொல்ல வர விஷயத்த ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு தெளிவில்லாம ஒருத்தர் அறிக்கை கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்த சொல்ல வந்தா அதுக்குள்ளே வந்துட்டு நீ அது உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே அவரை. அதுக்கு நீங்க சொல்லிருந்தீங்க ஆணவ கொலைக்கு இதுக்காவது சொல்லிருந்தீங்க நீங்க. இல்லங்க, நான் சொன்னது என்னன்னா இன் ஜென்ரலா ஒரு ஆணவ கொலை நடக்கும் போதோ, இப்ப நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்க இன்னைக்கே அறிக்கை கொடுக்கணும், இப்பவே அறிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்லல. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு இப்ப நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அதை சொல்றீங்க, அதை பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன இப்போ அதை வந்து உங்களுடைய என்ன சொல்றது, இதெல்லாம் சொல்லலையே நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர இப்படி கேட்கல, புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள் வாரத்துக்கு 2 நடந்துகிட்டு இருக்கு. இப்ப முன்ன எப்போதையும் விட இது திருப்பியும் ஒரு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயம். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நீங்க அந்த இடத்துல நடந்த அந்த ஆணவ கொலைன்றதை பத்தி கூட நீங்க பேச தேவையில்லை. ஜென்ரலா இதுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை நீங்க எடுக்கிறீங்கன்னா, நான் பர்சனலா நிறைய பாக்குறேன், அதை ஆதரிச்சு திருமாவோட இதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கெட்ட வார்த்தை சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. நீங்க பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னு ஒரு கொள்கையை முன்னெடுத்து அரசியல் பண்றீங்கன்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆணவக்குள்ள மாதிரி விஷயங்கள் இது நடந்துட்டு இருக்கு, இதுவாயிட்டு இருக்கு, இந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இதை போகக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க வழக்கமா ஆடியோ லான்ச்ல ஏதோ விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அட்லீஸ்ட் அப்படியே அவர் பேசும்போதோ இல்ல அறிக்கை விடும்போதோ இல்ல ட்வீட் போடும்போதோ இல்ல பேசும்போதோ இது நடந்துச்சுன்னா, இப்ப நடக்கிற இந்த இவ்வளவு வீரியமா ஒரு 2 நடக்குது இல்ல, இது தடுக்கிறதுக்கு என்ன வழின்னா மக்கள் மனசுல அது வரணும், இது தப்பான விஷயம், இது ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு. நான் பர்சனலா நான் இப்ப திருப்பியும் அது ஜெனரலைஸ் பண்ண வேணாம்னு பாக்குறேன். பிஜேபியை ஆதரிக்கிற விஜய் ஃபேன்ஸ், திமுக விஜய் ஃபேன்ஸ்னா திமுக ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க, வேற எல்லா கட்சியும் ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க, சீமான் ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க, பிஜேபி ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா சில பேர் நம்ம போட்ட அதே இடத்துல அந்த ட்வீட்டு கீழே வந்து நிறைய பார்த்தேன். அதனாலதான் நான் சொன்னேன், இதை ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா இதுல நம்மளோட ஸ்டாண்ட் இது வந்து பண்ணக்கூடாது, இது மாதிரி இதுக்கு கடுமையான கண்டனங்கள், இது போகக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணும். ஒரு கட்சி என்னவா ஆர்கனைஸ் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பவன் கல்யாண் கட்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இந்த கட்சி கிடையாது, ஒரு கொள்கை ரீதியான கட்சி கிடையாது. இப்போ திமுக என் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னா நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் திமுகவை. ஆனா இந்த கட்சியோட அமைப்பு அப்படி கிடையாது. இப்போ ஒரு எம்ஜிஆரோட கட்சியோட அமைப்பு அப்படியே இருக்காது. அவன் என் தலைவன் தப்பு பண்ண மாட்டான்னு சேர்ந்த கூட்டம் அது. அப்படிங்கிறப்போ நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்னும் ஈஸியா ஒரு குடையின் கீழே அவங்களை அணுகிறத ரொம்ப. அப்ப அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாரதிய இவரு ஜனசேனா இவரு பவன் கல்யாண் வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு, பெரிய இதை நீங்க பண்ண தவறிட்டீங்கன்னா, முதல்லயே இதை சொல்லி இந்த ஐடியாலஜி தான்
எங்களோட கட்சி இதுதான், இதுதான் எங்களோட ஸ்டாண்டு. இதெல்லாம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாம இருந்தீங்கன்னு பொலிட்டிக்கலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணாதான் இது நிற்கும். இல்லாட்டி அது ஒரு பெரும் கூட்டம், இன்னொரு தனி ஆளு தலைவன்றது அவங்க பக்கம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நான் விஜய்காக சொன்னது அதனாலதான். நீங்க தெளிவா இதை சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுங்க ஆட்களை, அப்பதான் உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கும் மணி 1:30 ஆயிடுச்சு, நானும் போனோம். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், திமுகவுக்கு எதிராக பாஜக அப்படிங்கிறத விடையோ, திமுக எதிராக அதிமுகன்றத விடையோ, திமுக எதிராக சீமான்றத விடையோ, திமுக எதிராக விஜயோட கட்சின்றது எனக்கு சந்தோஷம் தான். என்னை பொறுத்த மட்டும் 2 பக்கமே எனக்கு மோனோபோலி மேல என்னைக்குமே நம்பிக்கை கிடையாது. மோனோபோலி கிட்ட விட்ட எல்லாமே நாசமா தான் போகும். தனி ஒரு ஆள், தனி ஒரு பெரிய கட்சி, அதுக்கு எதிரில் யாருமே இல்லை அப்படிங்கிறது. ஐயோ எதிரில் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கான்ற பயம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உருப்படியா வேலை செய்வானுங்க. இன்னைக்கு பிவிஆர் தியேட்டர்ல இருந்து எல்லாமே மோசமா போயிட்டே இருக்கு, ஃபுட் விலை எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா அது காரணம் பிவிஆர் எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டதுனாலதான். வேற தியேட்டர் கிடையாதுன்ற நிலைமைக்கு வந்துச்சுன்னா வைக்கிறதா சட்டம். ஜியோ அந்த மோனோபோலி தான், பிஜேபி மோனோபோலி தான். நான் எந்த வகையிலுமே மோனோபோலி எதிர்க்கிறேன் தான். அதனாலதான் சொல்றேன், நான் எனக்கு இப்போ உள்ளதுல பெஸ்ட் திமுகன்னு தோணுனா கூட திமுக மேல எனக்கு குறைபாடுகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட உள்ளதுல பெஸ்ட்னு இப்போதைக்கு எனக்கு அதான் இருக்கு. எனக்கு எதிரில் இன்னொரு உள்ளதுல பெஸ்ட் இருந்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்றேன். இப்போ அப்படி நான் விஜய் கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்களை சொல்றேன். உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு, நடிகனுக்கு என்னென்ன இது இருக்கு அப்படின்னு வர்ற ஒருத்தன்ட்ட நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்களோ அப்படி எனக்கு டீல் பண்ணணும் தேவை கிடையாது. அப்படி நீங்க பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கணும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. திட்டிங்க அதெல்லாம் பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் என் ஸ்டாண்ட் தான், நான் இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறேன். நீங்க சொல்றீங்க அவசரம் ஏன் பாடுறீங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க உங்க தலைவன், நீங்க வந்து என் தலைவன் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில நீங்க அந்த அவசரப்படாம இருக்கலாம். எனக்கு அவசரம் இருக்கு. இல்ல, என் நம்பிக்கை வந்துட்டு எப்படின்னா, என் தலைவன் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் தப்பான முடிவு எடுக்கல. தமிழ் மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் தப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. 30 வருஷம் ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் எந்த ஒரு தப்பான ஒத்துக்கிறேன், இனிமேலே எடுக்க மாட்டேன். நான் முழுக்க நம்புறேன். அவ்வளவுதான். மகிழ்ச்சி. அதான் சொல்றேன் பிரதர், நீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அவ்வளவுதான் சிம்பிள். நான் வந்து நீங்க முதேஷ் நம்பர் தான் நானும் சொல்றேன். 30 பால்ல 50 ரன் அடிச்சவன் ஜெயிக்கிறதுக்கு 150 ரன் தேவை. இன்னொரு 30 பால்ல நீங்க என்ன சொல்றீங்க, 10 பால் டொக்கு வச்சா கூட அவன் கட்சி 20 பால்ல அடிச்சிருவான் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நிலைமையில இருக்கும்போது இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். நம்ம ஒரு ஃபாசிசம் வந்து இவ்வளவு பெருசா தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து இல்ல, நம்ம வந்து மாநில கட்சிகளோட எவ்வளவு வேணா சண்டை போட்டுப்போம், நீங்க அதையே சொல்லியிருக்கலாம். திமுகவோட நம்ம எந்த வகையிலும் உடன்படல, ஆனா பிஜேபிக்கு வாக்களிக்காதீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதைத்தான் ஒரு இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருஷமா நீங்க மெர்சல்ல வந்து திருப்பியும் அதுக்கு எதிராக தான் சொல்லியிருக்காரு. சினிமாவில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காவே எடுத்து வச்சிருக்காரு. எல்லா படங்கள்லையும் சொல்றேன், நான் ஒரு படம் கிடையாது. தீப்பந்தம் எடுத்து திண்டாம கொளுத்தி தான் என் கருத்து. அந்த இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கருத்தை சொல்லுங்கிறீங்களா? அதான் இப்ப ஆமா எக்ஸாக்ட்டா நான் ஓட்டு போட்டுக்கணும்ன்றத நான் சொல்றேன். அதே பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்றத அட்லீஸ்ட் சொல்லிருக்கேன். பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னா அப்ப டிஎம்கேக்கு வாக்களிக்க சொல்றீங்க. அப்படி சொல்லிட்டு 2026 நான் சொல்றேன், அத சொல்லியே நீங்க சொல்லலாம் நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்ப நீங்க இவர் சொன்ன மாதிரி சொல்லிருக்கலாம்னு சொல்றேன். நியாயமா யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த ஒரு தடவை வந்துட்டு டிஎம்கேக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்டுருங்க, அடுத்த தடவை இருந்து எனக்கு போடுங்கன்னு சொல்றது கொஞ்சம் காமெடியா இல்லையா? இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்க? இல்ல பிரதர், நான் வந்து திமுக அதிமுக ஓட்டு போடுங்கன்னு அதை பத்தி பேசல. மாநில அரசியல நான் சொல்றது ஒரு விஷயம் கேளுங்க. நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை. நீங்களா நான் அப்படி சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க. திமுக வாக்களிக்க நீங்க கேட்டு வாக்களிக்க வேண்டிய இடத்துல திமுக இல்ல, சரியா? ஆமாங்க, பிஜேபி சும்மாவே 40 அடிச்சிரும். பிஜேபிக்கு வாக்களிக்காதீங்க காங்கிரஸ் தானே, காங்கிரஸுக்கு திமுக மறைமுகமா அவங்களுக்கு வாக்களிக்கிற மாதிரி தானே. இங்க பிஜேபி சொல்றேன், அதாங்க சொல்றேன். நான் என்ன இல்ல தேவையில்லையே. நான் என்ன சொல்ல வரேன், எங்களுக்குள்ள இப்ப 2026 மாநில அரசு சண்டை வரும்போது நாம எதிர்த்து நிற்போம். ஆனா இந்த நேரத்துல நாம பிஜேபியை மட்டும் உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டாண்டு. அது 100% பாசிட்டிவா தான் வந்திருக்கும் அவருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இவன் குழப்பவாதின்றது எங்க உங்களுக்கு தோணும்னா, மொட்டையா ஏதாவது சொன்னதான் குழப்பவாதின்னு தோணும். தெளிவா இதுதான் என் ஸ்டாண்டு, இதுதான் என் ஸ்டாண்டு. மத்தியில பாஜக வர வேண்டாம், மாநிலத்துல நம்ம சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்போம். திமுகவும் அதிமுகவும் அதானே பண்ணாங்க. அப்படி செஞ்சு பாத்துருவோம் இந்த லேடியா மோடியான்னு சொல்றதெல்லாம் எங்க இருந்து வருது?
அதிமுகவும் திமுகவும் கடைசி வரைக்கும் அப்படிதாங்க நின்னுச்சு. நாங்க 2 பேரும் மாத்தியில சண்டை மாநிலத்துல சண்டை போட்டுக்குவோம். ஆனா நீ வந்து உள்ள வர முடியாது. காங்கிரஸோட நின்னுச்சுங்க. திமுக காங்கிரஸோட. அதைத்தாங்க சொல்றேன். அதான் சொல்றேன், நீ உள்ள வர முடியாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதுல என்ன இருக்கு? திமுக காங்கிரஸோட நின்னுச்சு. பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, இல்ல இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஆனா பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிள் ஆச்சு. இல்ல காங்கிரஸ் நாங்க ஆதரிக்கிறோம் சொல்றது சிம்பிள் தானே. காங்கிரஸ் ஆதரிக்கணும், காங்கிரஸ் ஏன்னா இது எம்பி எலெக்ஷனுங்க. அது நிறைய பேருக்கு புரியாது. நீங்க இந்த தடவை டிஎம்கே ஓட்டு போட அப்ப புரிய வைங்க. அப்ப பொலிட்டிசைஸ் பண்ணுங்க, புரிய வைங்க. யாருக்கு? நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க வந்து பாஜக ஒரு சாதாரண கட்சி மாதிரி ஏதோ இது பண்ணிட்டு இருக்கீங்க. பாஜக வரலன்னா திமுக ஓட்டு போட்டுருவாங்கல்லன்னு 100% விஜய்கிட்டயே நீங்க கேட்டா கூட அவருக்கு பர்சனலாவே தெரியும் அது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு என்ட்ரியா இருக்கும் பாஜக உள்ள வருது அப்படிங்கிறது. புரியுதா? அது வந்து சாதாரண இன்னொரு கட்சி மாதிரி கிடையாது. நான் தான் சொல்றேன், நீங்க எல்லாருமே திருப்பி பாஜக. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்துட்டு நீங்களே சொல்றீங்க தேர்தலுக்கு முன்னாடி 40-40 நானே ட்வீட் போட்டேன். இங்க எல்லாருமே நாங்களுமே அதை மறக்கவே இல்லை. 40-40 இங்க டிஎம்கே தான் ஃபுல் ஸ்விங்னு எங்களுக்கு தெரியும். கார்த்திக் மட்டும் தான் வந்துட்டு அதை இது பண்ணாரு. ஓகேவா? ஆனா அது இங்க 40-40 வந்ததுக்கு அப்புறம் என்ன பிஜேபி என்ன பண்ண முடியும்? நம்ம கையில இருக்கிறத நம்ம வந்துட்டு முடிச்சு 40-40 அடிச்சாச்சு. ஐயோ, அதாங்க நான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் இது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு. அதனாலதான் சொல்றேன், நீங்க திமுக உதவி பண்ணுங்கன்னு நான் உங்களை கேட்கல. புரியுதா? ஏன்னா நீங்க உதவுற இடத்துல திமுக இல்லை. நீங்க தான் வந்து இப்ப உள்ள வரீங்க. உங்களுடைய நிலைப்பாடை இன்னும் தெளிவா மக்களுக்கு சொல்றதுக்கு அது யூஸ் ஆயிருக்கும்னு சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க இப்பவே சரியாதான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படியே இருங்க. கான்பிடென்டா இருக்கீங்களா? இருங்க. நான் தப்பா போயிட்டு இருக்கேன் இல்ல மெதுவா தப்பா போயிட்டு இருக்கேன்னு கூட சொல்ல. ரொம்ப மந்தமாயிருச்சு, முன்னாடி இந்த ஸ்பீடு இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மந்தம் கிடையாது, நாங்க பதுங்குறோம், பாய போறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல பார்ப்போம் நீங்க பாயிறீங்களா இல்ல இல்லையான்றத நான் எனக்கு இன்னைக்கு இருந்த நிலைப்பாடு இருக்கோ அதான் நான் இன்னைக்கு சொல்லுவேன். நாளைக்கு எனக்கு நிலைப்பாடு மாறினா ஆமாங்க நான் மாறிடுச்சு, நான் விஜய் மொக்கையா இருப்பாருன்னு நினைச்சேன், இல்ல பயங்கரமா பண்றாரு, திமுக எல்லாம் தூக்கி சாப்பிட்றாருன்னு நானே பேசுவேன். நாளைக்கு செயல்பாட்டை பொறுத்து தான் என் நிலைப்பாடு. எவனும் கொடுக்குற காசுக்காகவோ இல்ல கட்சிக்காகவோ இல்ல எதுக்காகவோ நான் பேச மாட்டேன். இன்னைக்கு என்ன செயல்பாடோ அதை பொறுத்து தான் என் நிலைப்பாடு. இன்னைக்கு அவரோட செயல்பாடை பொறுத்து இந்த நிலைப்பாடுல இருக்கேன். நாளைக்கு மாறினா நாளே மாறிடுச்சுன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு, இவங்க எல்லாம் இந்த இதை எடுத்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏதோ வந்து உதயநிதி சப்போர்ட்டரு, அது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்வீட்லாம் எடுத்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உதயநிதியை தேர்ந்தெடுத்த போட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆமா உதயநிதி தானே வருவாரு, இதுல என்ன உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கெல்லாம் இதுல ஆச்சரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அது நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது, சர்க்காசம். ஆமா இவங்க தான் வருவாங்க. இன்னொன்னு, நான் அதுக்கு உடனும் படுறேன். ஏன்னா நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் திமுக கட்சியில இல்லை, உறுப்பினர் கிடையாது. அப்படிங்கிறப்போ எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. கட்சிக்காரங்க வேணா பிரச்சனையா இருக்கட்டும், நான் இவ்வளவு வருஷம் கட்சிக்காக உழைச்சனே, என்ன நீங்க நிக்க வைக்காம உதயநிதி நிக்க வைக்கிறீங்கன்னா அவங்க பிரச்சனை. என் பிரச்சனை என்ன? நீ யார வேணா நிக்க வை, நிக்கிறவன் எனக்காக பேசுறானா அவ்வளவுதான் எனக்கு தேவை. நீ அங்க யார வேணா நிக்க வை, அவன் ஏன் மக்களுக்கு சரியான அரசியல் பேசுறான் இல்ல மக்களுக்கு ஆபத்தான அரசியல் பேசுறான், அவ்வளவு மட்டும் தான் எனக்கு தேவை. நீ உதயநிதி நிக்க வை, இன்பநிதி நிக்க வை, யார வேணா நிக்க வை, அது ஏன் பிரச்சனை கிடையாது, கட்சிக்காரன் பிரச்சனை. எனக்கு சீட்டு கிடைக்கலையே ஐயோ அப்படின்றதுலாம் அவங்க பிரச்சனை. இல்ல தோழருங்க, நான் முக்கியமா வந்துட்டு மேல வந்து பேச வந்ததே வேற ஒரு இதுக்காக தான். ஆனா இங்க ஏதோ பேசிட்டு போனா அந்த கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். சரி சார், அதுதான் நீங்க பேசுங்க. நான் பேச வந்தது இதான், நான் சொல்றதை முடிச்சிட்டேன். மகிழ்ச்சி, டாடா. இல்ல தோழர், உங்ககிட்ட தான் பேச வந்தேன். ஏன்ட்டு என்ன பேச வந்தீங்க சொல்லுங்க. நீங்க ப்ளூ ஹார்டின் போடுறீங்க. 1.5 ஆயிடுச்சியா? இல்ல நீங்க சிம்பிளா பதில் சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்விதான், சிம்பிளா பதில் சொல்லிட்டீங்கன்னா சொல்லுங்க. சிம்பிளா முடியும். ப்ளூ ஹார்டின் போடுறீங்களா எதுக்காக? என்னது? நீங்க ட்வீட் போடுறப்போ ப்ளூ கலர் ஆர்டின் போடுறீங்களா எதுக்காக? எல்லா ட்வீட்லயும் ஏன்னா எனக்கு ப்ளூ பிடிக்கும். ப்ளூ பிடிக்குமா இல்ல வேற எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்கா? இல்ல எனக்கு ப்ளூ பிடிக்கும். ப்ளூ ஏன் பிடிக்கும்னா அம்பேத்கரோட இதுன்றதுனால ப்ளூ பிடிக்கும். அம்பேத்கருக்கு ஏன் ப்ளூ பிடிக்கும் அப்படின்னா அந்த ப்ளூக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் வந்து மக்கள் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்ற தத்துவம். எதுக்கு அம்பேத்கருக்கு ப்ளூ பிடிக்கும்னா, ப்ளூன்றது வானத்தோடைய கலரு, வானத்தின் கீழே அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். அதோடைய கலரோட குறியீடு தான் ப்ளூ. நீலம்ன்றது வானத்தை குறிக்கும், வானத்துக்கு கீழே அனைவரும் சமம் அப்படிங்கிற அனைவரும் சமம்னு சொல்ற எல்லாமே எனக்கு பிடிக்கும். அனைவரும் சமம் சொல்றதுனாலே எனக்கு ரஞ்சித்தை பிடிக்கும், அனைவரும் சமம் சொல்றதுனால எனக்கு அம்பேத்கரை பிடிக்கும். சரி ஓகே, இல்ல நான் புரிஞ்சு அதனாலதான் எனக்கு விஜயையும் பிடிக்கும். ஓகே ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி. மகிழ்ச்சி. கல்வி விருதும் வழங்கும் விழால விஜய் யாரெல்லாம் படிக்க சொன்னாரு?
சரி, அதுக்கு என்ன? அதுக்கு அதை நான் பாராட்டி தாங்க பேசியிருந்தேன். இப்ப எதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் பேசுறீங்க? அவர் 3 பேரை இன்னைக்கு அவர் ஏன் வாழ்த்து சொல்றாரு, வாழ்த்து மட்டுமே சொல்றாரு, வேற எதுவும் பேச மாட்டாருன்னு சொன்னா இன்னைக்கு இல்லைங்க, அது போன வருஷம் போட்டு வச்சுட்டு நான் போன வருஷத்துல இருந்து உங்களை தேடிட்டு இருக்கிறேன் பேசல பேசுறதுக்கு. ஐயா இருங்க நான் தான் சொன்னேனே, இருங்க அம்பேத்கர், பெரியார, காமராஜர் படிக்க சொன்னாரு. காமராஜரை படிக்க சொன்னது உங்க ட்வீட்ல வரவே இல்லையே, ஏன் வரல? ஆமா, ஏன் வரல? ஏன்னா எனக்கு பெரியாரும் அம்பேத்கரும் பண்ண அரசியல்ல தான் உடன்பாடு இருக்கு, காமராஜர் பண்ண அரசியல்ல உடன்பாடு இல்ல. எல்லாரும் சமன் நீங்க. ஆமா, எல்லாரும் சமன் தான். ஏன் காமராஜர் பண்ண அரசியல்ல உடன்பாடு இல்ல? அது தனி டாபிக், இன்னொரு நாள் பேசுறேன். மறுபடியும் உங்களுக்கு அரை மணி நேரம் விளக்கம் சொல்ல முடியாது. நான் காமராஜர் பண்ண அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். காமராஜர் பண்ணதுலேயே எல்லாமே எனக்கு உடன்பாடு இல்லாம இல்லை. ஒரு சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இருக்கு. சத்துணவு மாதிரி விஷயங்களோ, கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்திலயோ அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு. அவர் எடுத்த சில ஸ்டாண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆல்சோ காமராஜரை விட கலைஞர் பெட்டரான, அண்ணா பெட்டரான சிஎம் நான் நினைக்கிறேன். இல்ல உண்மையிலே அது மட்டும் தான் காரணமா? வேற என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா இல்லன்னு நான் சொல்றேன். இல்ல அது மட்டும் அரசியல் ரீதியா நீங்க சொன்னீங்கன்னா கூட ஓகே தான் சொல்லலாம். அது மட்டும் காரணம்னா ஓகே, வேற எதுவும் காரணம்னா இல்ல வேற காரணம் இருக்குங்க. காமராஜர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோத்துல மண்ணள்ளி போட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன் சாரி கேட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கல, அவர் மாட்டுக்கு போயிட்டாரு. அதனால இல்ல நீங்க சொல்றது, அதாவது நம்ம காமராஜர் வாழ்ந்த காலத்துல நம்ம கிடையாது, நீங்க இருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. காமராஜர் ஆட்சி புரிஞ்ச காலத்துல வந்துட்டு நம்ம எல்லாமே படிக்கிறது கேட்கறது இதுதான். அப்படி நான் கேட்கிறப்போ வந்துட்டு ஸ்டாண்டுங்க திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். எடுத்த அரசியல் ஸ்டாண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? காங்கிரஸ். ஆல்சோ அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி அந்த தத்துவத்துக்கு அவ்வளவு பின்ன ரெவல்யூஷனிஸ்ட், புரியுதா? அம்பேத்கர் வந்து கல்வின்ற தனக்கு கிடைச்ச பதவியை வச்சு கல்வியில ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. அவர் எடுத்த சில ஸ்டாண்ட்லயோ, அவர் வச்ச சில முடிவுகள்லயோ எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆல்சோ அம்பேத்கரையும் பெரியாரையும் படிங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம், அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு அரசியல்வாதிகள் கிடையாது, உங்க தத்துவவாதிகள். அதனால நான் சொன்னது அம்பேத்கரையும் பெரியாரையும் படிங்கன்னு சொன்னது, அந்த தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அரசியலை ஃபாலோ பண்ணுன்றது உங்களுக்கே வந்துடும். இதுக்கு நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்க நாளைக்கு டிவி கேட்க போனாலும், நீங்க என்டிகேல இருந்தாலும், எதுல இருந்தாலும் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிச்சீங்கன்னா அந்த கட்சியே ஒரு தப்பான விஷயம் சொன்னா கூட நீங்க எதிர்த்து இல்ல என் தலைவனை சொல்றது தப்பு அப்படின்னு பேசுற இது உங்களுக்கு வரும். பேசுற புரிதல் உங்களுக்கு வரும், சமூக புரிதல். அதுக்காக நான் சொன்னேன் அவங்க 2 பேரையும் படிங்கன்னு. அப்ப டிஎம்கேல உள்ளவங்களா? காமராஜர் அரசியல்வாதி. அதே நான் வந்து அண்ணாவையும் படிங்கன்னு சொல்லியிருக்கேன், கலைஞரையும் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேர் அரசியலோட நான் உடன்படுறேன், அதனால அதை படிங்கன்னு சொல்றேன். காமராஜர் அரசியலோட நான் உடன்படல, அதனால நான் படிக்காதீங்க. நான் படிக்காதீங்கன்னு சொல்ல, படிக்கிறது போயிட்டோம். நான் பரிந்துரைக்க மாட்டேன். இப்போ நான் வந்து ஒரு புக்கு பரிந்துரைக்கிறேன், நீ எதுக்கு இந்த புக்கை பரிந்துரைக்கிற, அதை பண்ணிருக்க வேண்டியதானே நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பரிந்துரைக்கிறேன், அவ்வளவுதான்.